ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். சரி, ஓகேடம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட் இருக்கு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு பேட் பாய்ஸ் யூ வாண்ட் மீ. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இப்போ சொல்கிறேன், நீங்கள் கேட்குற சிங்கிள் ஃபாதர் ரியல் ஹைனஸ் எல்லாருமே அவ்வளோ அப்கமிங்கில் வரண்டா. ஓகேவா? எனக்கு ஒன்றும் டைம் இல்லை, செகண்ட் சம் ப்ராப்ளம். ஓகேவா? அதை என்னால் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. நீங்கள் புரிஞ்சுக்க நம்புறேன். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு கெஃபே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கெஃபேல ஒரு பையனை வந்துட்டு காஃபி வந்துட்டு எடுத்துட்டு போய் ஒரு பர்சன் வைக்கிறான். எடுத்துக்காங்க சார் சொல்கிறாங்க. தேங்க்யூ பாஸ். எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் இந்த கெஃபேக்கு என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகிட்டு ஒரு டேபிள் வந்து உட்காடுறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சார் என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. காஃபி வேணும் சொல்கிறாங்க. ஓகே சார், என்ன காஃபி வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் காஃபி நேம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு எங்க பாரு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. நீ போடக்கூடாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பர்சன் கேக் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அவங்க தான் மேக் பண்ணணும், அவங்க தான் காஃபி போடணும்னு சொல்கிறாங்க. சார் அது சொல்கிறாங்க அவங்க தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அந்த பர்சன் ஓகே சார் அப்படி சொல்லிட்டு வராங்க. வந்துட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டா சாம் சொல்கிறாங்க. நீ காஃபி போடணுமா சொல்கிறாங்க. காஃபியா எந்த என்ன காஃபியை சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு நேம் சொல்கிறாங்க. அந்த காஃபி நேம் கேட்டதும் அவங்க டக்குன்னு டால் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து அங்கே ஒரு டேபிள் ஒரு பர்சன் அப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அது பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. நம்ம ஜிமின் அண்ட் ஜாம் கிட்ட ஓகேவா. இப்போ ஜாம் தான் டேபிள் உட்காந்துருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்துட்டானா சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இப்போ சாம் பார்க்குறாங்க. டே உனக்கு அவருக்கு என்ன தான் நடக்குது சொல்கிறாங்க. ஏன்னா சாமால வந்தது அதெல்லாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சாம் அப்படி கூப்பிட்றாங்க. சாம் பார்த்தா அவங்க கேட்க ரெடி பண்ணிட்டு இருந்த பெரிய கேட்குதா. சாம் எனக்கு தான் கேட்க ரெடி பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேஃப்டா ஓகேவா. இங்கே 4 பேர் இருப்பாங்க. சாமு, என்மு, ஜிமின்னு அப்புறம் மேலன். இவங்க 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ சாம் பார்க்குறேன். என்னடா ஆளான்னு சொல்கிறாங்க. ஏன்டா நீ தாண்டா இவனுக்கு வம்பு எடுத்து வச்சா சொல்கிறாங்க. வம்பு எடுத்து வச்சா என்னடா சொல்கிறேன். எனக்கு நீ ஆக்டிங் பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு அங்கே போய்ட்டு நீ ஆக்டிங் பண்ணாமல் இவனை மாட்டி விட்டேன். இப்போ என்ன அவன் இவன் பின்னாடி வராம சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆலன் பார்க்குறாங்க. சாம் பார்க்குறாங்க. இரு சொல்லிட்டு வராங்க. வந்துட்டு டேரக்டாக போகிறாரு. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு பார்க்குறேன். என்ன அப்படி கேட்குறாங்க. உன் மனசில் நினச்சிட்டு இருக்கிறதா சொல்லிட்டேன். நான் தான் எனக்கு ஆக்டிங் பண்ண வந்துருக்கணும். சரி எனக்கு முடியல அப்படின்னு ரீசனுக்காக தான் என் ஜிமின் வந்தான். ஓகேவா உனக்கு ஆக்டிங் பண்ணி கொடுத்துட்டான். அவன்கிட்ட நான் வாங்கின மணிக்கு அவன் கரெக்டாக ஆக்டிங் பண்ணி கொடுத்துட்டான். அது நான் அவன்கிட்ட பண்ணி வாங்கல, காய்கிட்ட தான் வாங்கினேன். சரி அப்படி காய்கிட்ட வாங்கி கரெக்டாக ஆக்டிங் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம். அப்படி இருக்கும்போது நீ இன்னும் என் ஃப்ரெண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. இங்கே பாரு நான் வந்து அவன் லவ் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ சாம்கர் மாதிரி எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவனை லவ் பண்ணுறேன் ஓகேவா எனக்கு அவன் வேணும் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ லவ் பண்ண போதுமா அவனுக்கு பிடிக்கணும்ல, அவனும் லவ் பண்ண மாட்டான் சரியா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சாம் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு பேட் பாய்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் சரியா சொல்கிறாங்க. இது பேட் பாயா சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஒரு பேட் பாய் எனக்கு தெரியும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன இப்போ சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பேட் பையனும் மேட்ச் பண்ணிக்க மாட்டா லவ் பண்ண மாட்டா சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கப்புறம் என் கெஃபேக்கு வராது நீ போ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் கோவம் வருதுங்க. பாரு நான் நினச்ச அந்த கெஃபேவே இல்லாமல் பண்ணுறோம் சரியா சொல்கிறாங்க. இப்போது அது ஜங்க் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எங்கே பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி ஜங்க் அமைதியாகிறாங்க. சொல்லு இப்போ என்ன சொன்னேன் கெஃபே இல்லாமல் பண்ணிடுவியா பண்ணு பார்ப்போம் சொல்கிறாங்க. ஓ உன் பணத்தை முறை என்கிட்ட காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கா ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லு என்ன என்னால் பண்ணுவியா கெஃபேவே இல்லாமல் பண்ணிடுவியா அப்படி கேட்குறாங்க. இதை நான் கஷ்டப்பட்டு நாங்கள் 4 பேர் உருவாக்குனது சரியா சொல்கிறாங்க. அப்போல்லாம் இதுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுனாங்க பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ பாரு எங்கள் பிஸ்னஸ் டைம் ஓகேவா. இங்கே நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க. காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க வரவங்க எல்லாமே ஓகேவா. அங்கே தீம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் அங்கே எல்லாருமே தேடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பிரச்சனை பண்ணாமல் கிளம்பி போறியா அப்படின்னு ஜிம் கேட்குறாங்க. இப்போது ஜெக்கே பார்க்குறாங்க. அப்போ நீ என்கிட்ட கிளம்பி வா சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க. அப்போ நீ கூட கிளம்பி வா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு கோவம் வருது. உன் மனசில் என்ன நினச்சிட்டே கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. நீ இப்போ வந்தால் நான் அமைதியாக போகிற வேலை போய் பேசிக்கலாம் இல்லைனாக்கா இங்கே தான் இருக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. டே நீ போய் பேசிதான் வாங்கிண்டா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மும் போகிறாங்க. போயிட்டு அந்த ஏப்ரல் ஜிம் போட்டு வெளியே வராங்க. இப்போ நம்ம ஜெக்கப் வந்துருக்காங்க. ஃபைண்டா ஜிம் ரொம்ப தூரம் வராங்க. இப்போ ஜெக்கப் ஜிம்ல ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அப்படியே ஹேண்ட் பிடிச்சி டக்குன்னு கார் பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. காரில் தள்ளி விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஒரு கார் அவ்வளோ ஒரு அக்ஷராக ஒரு கார் தான். இந்த மாஃபியா வைப்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா ஒரு பெரிய கார் அப்படி பார்க்குறக்கு ஒரு வேன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கார் தான் அது. இப்போ அந்த காரில் அந்த சீட் வந்துட்டு அப்படியே லைக் ஒரு பெட்டாக கூட அதை சேஞ்ச் பண்ண முடியும். அந்தளவுக்கு அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அந்த காரில் புஷ் பண்ணி விட்டுருக்காங்க. புஷ் பண்ணி விட்டு ஜிம் பார்க்குறாங்கக்கா. ஜிம் தான் ஜெக்கை பார்த்து அப்படி கோப்பறாங்க. உன் மனசில் நினச்சிட்டு இருக்கா அப்படி சொல்லி ஜிம் தான் ஜெக்கை ஷர்ட் பிடிக்கிறாங்க. ஜெக்கி அப்படி ஜிம்னை கொஞ்சம் அப்படியே எப்படினாக்கா அவர் அப்படியே சாஞ்சு ஜிம்மை பிடிச்சி க்ளோஸ் ஆகிருக்கா. ஜிம் ஜெக்கி மேலே லைட் ஆயிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்முக்கு எதிர்ப்பு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜெக்கெட் லைட் ஹேக் பண்ணுறாங்க. சொல்லு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எனக்கு வேணும் ஐ வாண்ட் யூ அப்படி ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏய் எனக்கு அஷேம்டாக பேசிட்டு உனக்கு அறிவு இல்லை. நீ ஒரு நம்பர் 1 பாஸ் நம்பர் 1 CEO சொல்லிட்டு யாரும் உனக்கு பார்த்து அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீ எவ்வளோ பேடாக இருக்க நீ ஏன் அப்படி இருக்க பாவட் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இருக்கட்டும் பாவட்டாக இருக்கட்டும் ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற மனசில் நினச்சிட்டு இருக்க ஏன் அந்த முடியும் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணுறேன் நானே பார்த்துருக்கேன் உனக்கு தெரியுமா அப்படி இருக்கும் ஒன்றை போய் நான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி மாறுது. ஏன்
அப்படி இருக்க உடனே சொல்கிறாங்க அது ஒன்று பார்க்குறவங்க வரைக்கும் தான் ஓகேவா, எனக்கு அப்போ லவ்லாம் அப்போ இல்லை சொல்கிறாங்க. இப்போ மட்டும் இப்படி லவ்க்கு வந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் சாருக்கு இப்படி லவ் வந்துச்சு அப்படி கேட்குறாங்க. எனக்கு அதான் தெரியுது ஓகேவா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு நீ வேணும், ஐ வாண்ட் யூ அப்படி கேட்க சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, ஏன் அன்றைக்கி வச்சது பத்தலையா அப்படி ஜிம்மி கேட்குறாங்க. செக்கை பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி வச்சது பத்தலையா, இன்னைக்கு ஒன்று வேணுமா ஜிம்மி கேட்குறாங்க. செக்கை பார்க்குறாங்க. எங்கள் அடி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, இங்கே பாரு நான் அன்றைக்கி பார்த்த மாதிரி அமைதியாக இருக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு மிஸ்பேக் பண்ண ட்ரை பண்ணேன், அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணுற ஒரு ரீசனுக்காக மட்டும் ஒரு டே விட்டேன், இன்றைக்கி ட்ரிங்க் கூட பண்ணல, இன்றைக்கி என்கிட்ட மிஸ்பேக் பண்ண ட்ரை பண்ணினேன், அவ்வளோதான் ஓகேவா, அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் ஜிம்மி சொல்கிறாங்க. செக்கை பார்க்குறேன் என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் கொஞ்சம் கூட ஸ்கேம் அவர் 2 ஹேண்டியை ஜெக்கெட் த்ரோட்டில் வச்சுருக்காங்க, வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஜெக்கு அப்புறம் இப்போ லைட்டாக பெயின் ஆக ஆரம்பிக்குது. ஜெக்கு பார்த்துருக்காங்க என்ன தான் பண்ணான்னு சொல்லிட்டு ஜிம்மி பார்த்தா கொஞ்சம் கூட அந்த சாஃப்ட் கர்னர் இல்லை ஜெக்கி மேலே ஜிம்மிக்கு அப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே பாரு, ஒரு பர்சனோட பர்மிஷன் நம்ம ஒருத்தவங்க வேணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சரியா, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, ஐ ஹேட் யூ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பட் ஐ லவ் யூ ஜெக்கி சொல்கிறாங்க. ஐ ஹேட் யூ ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிமின் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு இந்த லாஸ்ட் வாரிங் ஓகேவா, இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் கெஃபே வந்து உட்காருது, பிரச்சனை பண்ணுறது, கெஃபே க்ளோஸ் பண்ணுறது சொல்கிறது இதெல்லாம் பண்ணேன் அவ்வளோதான் ஓகேவா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஓகேவா அவ்வளோதான் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன பண்ணுவோம் கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என்னனாலும் பண்ணுவோங்க நான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி பார்த்துட்டு இங்கே பாரு, அப்போ நானும் பண்ணுவேன், ஒன்று அடையிறதுக்கு என்னால் நானும் பண்ணுவேன் சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இங்கே பாரு, தப்பான இன்டென்ஷன் என்கிட்ட பேசாதான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் தப்பான இன்டென்ஷனில் பேசல சரியா, அதுக்கு பேர் சொல்கிறாங்க லவ்னு மட்டும் சொல்லாது ஓகேவா, உன் கண்ணில் இருந்து லவ் கிடையாது, அது ஜஸ்ட் லஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கி பார்க்குறாங்க. நீ எந்த இடத்துல லஸ்ட்டை பார்த்தா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆக்டிங் பண்ணிருக்கா, என்ன வந்துட்டு அப்படி நடந்துக்கிறேன் என்கிட்ட சொல்கிறாங்க. நான் அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணேன், நீ பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவ் வந்தேன் அதான் சொல்கிறாங்க. ஓ அட்ராக்டிவ் இருந்தால் அப்படியே அதை எடுத்துக்க நினைப்பியா, அப்போ உன் கண்முடி யார் இருந்தாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம்மி ஜெக்கி பார்க்குறாங்க. தப்பாக பேசுகிறேன் அப்படி கிடையாது சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சரியா, உன்னை அப்போ நானே நிறைய டைம் என் கண்ணில் பார்த்துருக்கேன், எனக்கு நீ வேண்டாம் ஓகேவா, ஐ ஹேட் யூ ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவர் கோவம் வந்துட்டு ஜங்க் அப்படி ரொட்டேட் பண்ணிட்டு ஜிம்மில் கீழே வந்து புஷ் பண்ணிட்டு மேலே விட்டு என்ன சொன்ன சொல்கிறாங்க. ஜங்குக் வேண்டாம் சொல்கிறாங்க. என்ன சொன்ன ஹேட் யூவா, எதுக்கு ஹேட் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்று பிடிக்கதா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெக்கி தான் போயிட்டு அப்படி ஜிம் நெக்க பைட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அங்கே பெயின் தாங்கல, ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜிம் தான் அவன் மொத்த ஃபோர்ஸ் பண்ணி ஜெக்கி புஷ் பண்ணி விட்டுட்டு ஒங்கி ஸ்லாப் பண்ணுற கணத்தில் இது 2வது டைம் ஜிம் அடிக்கிறது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஸ்லாப் பண்ணிட்டு டிரைவர் அப்படி கூப்பிட்றாங்க. டிரைவர் பார்க்குறாங்க. டக்குன்னு காரை பிரேக் போட்டுறாங்க. இப்போது ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் கார் விட்டு இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெக்கி பிள்ளை இறங்கிட்டு ஜிம்மி நெல்ல சொல்லிட்டாங்க. ஜிம்மி கண்டுக்கவே அவங்க கால் டாக்ஸி புக் பண்ணி போயிட்டு அவர் பட்டுக்கு ஏறி போயிடுறாரு. இந்த பக்கம் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஜெக்கிக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. இதான் இந்த ரீசன் தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொல்லி ஜெக்கி சொல்லிட்டாங்க. நீ வேணும் தூக்கி போட்டாதான் எனக்கு நீ வேணும்னு தோணுது சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு நீ வேணும் அப்படி ஜெக்கி நினைக்கிறாங்க. லைஃப் லாங் ஓகேவா, லைஃப் லாங் எனக்கு இதே மாதிரி கூட இருக்கணும், என்னை அடிச்சுக்கோ திட்டிக்கோ என்னால் பண்ணிக்க ஓகே, பட் எனக்கு நீ வேணும், உன்ன மாதிரி ஒருத்த நான் பார்த்ததே இல்லைடா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு என் மேலே என்னை அடித்த பாரு மறக்க முடியாது தெரியுமா, என் லைஃப்பில் இருக்கும் என் மேலே அந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்க விட மாட்டாங்க. என் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும், நான் ரிச்சான பையனை பிறந்தது என்ன சொல்ல மாட்டேன், அப்படி இருந்து கூட என் அப்பா அம்மா யாரும் என்னை அடிக்கணும் யோசிக்க விட மாட்டாங்க. ஆனால் நீ இருக்கல, நீ என்னை பார்த்து அந்த ஃபஸ்ட்டு டைம் உனக்கு தப்பாக அப்ரோச் பண்ணுற ஒரே ரீசனுக்காக, நான் உன்னை பார்த்து தப்பாக பேசுனதுக்காக எனக்கு என்னை அடிச்சு பாரு, அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ஒரு பையனுக்கு எந்தளவுக்கு கோவம் வரும், ஒருத்தவங்க வந்துட்டு எல்லாரையும் மணியை வச்சு சர்ச் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஆக்டிங் பண்ண வந்திருக்கான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நான் ஏன் அப்படி பேசினேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். சென்டருக்கு ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு ஓகேவா, ஏன்னா என்னோட ஃபேட்டு நான் உன்னை அப்படி சொல்லிட்டு விட மாட்டேன் செல்லும் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி தான் அப்படி கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. இந்த பக்கம் ஜிமினுக்கு பயங்கர அழுக அப்படின்னு நெக்கட்டில் வந்து வைப் பண்ணுறாங்க. எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு, எவ்வளோ தைரியம் இருக்கும், ஏன் மேலே கையை வைக்கிறான், ஐ வாண்டேன்னு சொல்கிறான். பட் பொறுக்கி சார் ஜிம் நினச்சிட்டு வந்துருக்காங்க. இப்போ ஜிமின் ஃபைலாக கெஃபுக்கு வந்துடுறாங்க. கெஃபுக்கு வந்து டேரெக்டாக ரூம் இருக்கும், அங்கே போயிட்டு பயங்கரமாக அழகாரு. இப்போ சாம் பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அவனுக்கு சொல்கிறாங்க. இப்போ சாம் போய்ட்டு லாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஓப்பன் பண்ணுறதாவே இல்லை. இப்போ சாம் பார்க்குறாங்க. இல்லை இதான் சரிப்பட்டா சொல்லிட்டு டேரெக்டாக வெளியே போயிட்டு கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் சாம்போட ஃபோன் பண்ணுறாங்க. சாம் சொல்கிறாங்க. டே காய் அறிவுக்கிட்டவனே சொல்கிறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. பாரு உனக்கு கொண்டு போட்டோம்டா சொல்கிறாங்க. கொண்டு போட்டுருவியா, ஏன்டா என்னடா பண்ண சொல்கிறாங்க, ஏன்டா உன் ஃப்ரெண்டு என்னடா பண்ணா சொல்கிறாங்க. என்ன பண்ணா, ஏன் யாரை சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாம் தான் நீ உடனே வா சொல்லிட்டாங்க. இப்போ காய் வந்து அங்கே காய்டா ஓகேவா, காய் சாம் ஃப்ரெண்டா ஓகேவா, அவங்க எப்படினாக்கா ஒரே ஒரு சேர்ந்தவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துருப்பாங்க. ஒரு ரீசனுக்காக நம்ம காய் வந்துட்டு ஹெல்ப் வச்சுப்பாரு, நம்ம சாம் பண்ணிட்டு சொல்லியிருப்பாரு. அதில் மாட்டின பிரச்சனை தான் இப்போ ஜிமினுக்கு. இப்போ சாம காய் மீட் பண்ணுறாங்க. நம்ம சாம் படிச்சு காய் அடிக்கிறாங்க. காய் பார்க்குறேன் வலிக்குதுல ஏன்டா சொல்கிறாங்க. இப்போ சாம் பார்க்குறேன். டே உன் ஃப்ரெண்டு என்னடா அடிச்சிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. யாரா சொல்கிறாங்க. அதான் நீ எனக்கு ஆக்டிங் பண்ண சொல்லுங்க. அந்த ஜங்குக்கு
சொல்கிறாங்க. ஜங்கு என்ன பண்ண சொல்கிறாங்க, இப்போ நம்ம காய் நடந்து காய்கிட்ட சொல்கிறாங்க நம்ம சாமு. இப்போ காய்க்கு கோவம் வருது, ஐயோ ஏன் நடந்துக்கலாம் சொல்கிறாங்க. அவன் ஏன் அப்படி நடந்துட்டு இருக்கான், என் ஜிம் எவ்வளோ அழகாக தெரியுமா, ஜிம்முக்கு பாவண்டா உனக்கு தெரியல, ஜிம்முக்கு அப்பா அம்மா நல்லா சொல்கிறாங்க, என்ன இருக்காமா அப்பா அம்மா தெரியுமா, அவனே ஏற்கனவே ஒரு ஸ்டெப் மாம் கிட்ட தான் வளர்ந்துட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க. ஆமாம். சிம்முடைய அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அவங்களோட ஸ்டெப் மாம் கூட ஜிம் நடந்துட்டு இருக்கான் தெரியுமா. அவங்களே ஏற்கனவே அவனை எவ்வளோ காயப்படுத்துறாங்க, எவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்க தெரியுமா. அவன் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவனா தாங்கிட்டு இருக்கான். அவன் ஹாப்பியாக இருக்கிறது கெஃபேல மட்டும்தான்டா. ஓகேவா, அன்னைக்கு என்னால் முடியல, நான் வந்துட்டு உன்ட்ட மணி வாங்கிட்டேன். அன்னைக்கு ஆக்டிங் பண்ண ஒரு பாய் ஃப்ரெண்ட் உட்காந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்தே ஆகணும், இல்லைக்கா ஜேக்கே ரொம்ப கோப்படுவான்னு சொன்னதுனால மட்டும்தான்டா எனக்கு ஹெல்ப் பண்ணதாண்டா அந்த இடத்துல ஜிமின் வந்தான் சரியா. ஆனால் அந்த இடத்துல ஜேக்கே அப்படி நடந்துக்கிட்டே ஜிமினுக்கு கோவம் வச்சு. ஏன்னா ஜிமின் வந்துட்டு எப்போவுமே அவங்ககிட்ட யாராவது தப்பாக பிடிச்சிட்டு அவன் அடிச்சிருவான். அவன் யோசிக்க மாட்டான் சரியா. அவன் வந்து அவனே பத்திரமா பார்த்துக்கிட்டுருக்காக நிறைய வந்து டேக் கொண்டாலாம் கற்று வச்சிருக்கான். அவனை ப்ரொடெக்ட் பண்ண நினைப்பான். ஓகேவா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கடா, அவன் ஆல்ரெடி ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கான். அந்த மாதிரிலாம் அவன் யோசிக்க கூட மாட்டான். நீ தயவு செஞ்சு அவன் ஜெக்கி கிட்ட சொல்ல சரியா. அவன்கிட்ட அவன் ஃப்ரெண்டு வர வேணாம், அவனை ஹார்ட் பண்ணான்னு சொல்லிடா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன், எனக்கு புரியுதுடா, நான் பார்த்துக்கிறேன் சரியா. ஓகே சாரிடா சொல்கிறாங்க. என்னால் இதில் ஆரம்பிச்சதை சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேடா சொல்லிட்டு நம்ம அந்த மணி திருப்பி கொடுத்துடா சொல்கிறாங்க. டே நீ ஆக்டிங் பண்ணி கொடுத்துட்டடா, அவன் வந்துட்டு ஜிம்மில் வந்து கரெக்டாக ஆக்டிங் பண்ணிட்டான் சரியா. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் சரியா. நீ இப்போ சுற்றி போனப்பா காய் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ காய் டேரெக்டாக வராங்க. இங்கே வந்து ஒரு பெரிய வீடு தான்டா. அந்த வீடு ஃபுல்லாகவே எப்படினாக்கா லைக் ஒரு ஏன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் தான் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க வீட்டில். அப்படி இருக்கும், மெஸ்ஸியாக இருக்கும். வராங்க வந்து பார்க்குறாங்க, வீட்டை அப்படி வச்சிருக்கான் பாரு சொல்லிட்டு நம்ம உள்ள வராங்க. வேறு நம்ம காய் தான் வராங்க வந்துட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்த்தா பேரை குடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே சோஃபாவில் படுத்துட்டு வீட்டில் ஒவ்வொரு திங்ஸும் அவ்வளோ காஸ்ட்டாக அவ்வளோ லக்ஸரியாக இருக்கும் எல்லாமே. ஆனால் ஜங்கு வந்து வீட்டை அப்படி வச்சிருப்பாரு. அப்படியே மெய்டு வந்து அதை மட்டும் க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடிச்சுட்டு இல்லை, ஹாப்பியாக இருக்குடா எனக்கு வேணும்டா, டெய்லி இப்படி நடிச்சுக்கோ ஓகேவா, என் கூடவே இரு, என் கூடவே இருடா சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் கூட இருக்கணும் அப்படி சொல்லி கேட்குறாங்கக்கா. காய் எப்படி சொல்லிட்டாங்க, டே என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படி கேட்குறாங்கக்கா. ஏன் என்ன பண்ண சொல்கிறாங்க, டே நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா. அவனுக்கு ஆக்டிங் பாய் ஃப்ரெண்ட் அடிக்க வந்தவன்டா. அன்னைக்கே நீ அவன்கிட்ட தப்பாக பேசிட்டா, அவன்கிட்ட தப்பாக அப்ரோச் பண்ணியிருக்கான், அடிச்சிட்டான், அது கூட முடிஞ்சிச்சுடா. ஏன்டா மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பாரு, உனக்கு புரியாதடா சொல்லிட்டாங்க பாரு.
நீ வந்துட்டு ஒரு ஃபேன்ஸுக்கு இருந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்காக தான் ஆக்டிங் பண்ண சொன்னேன். அதனால நானும் அவனை கூட்டு வந்து ஆக்டிங் பண்ண சொன்னேன். சரியா அவனும் ஆக்டிங் பண்ணி கொடுத்துட்டான்டா. அன்னைக்கு சாம் தாண்டா வந்திருக்கணும். சாமுக்கு பதில் ஜிமின் வந்துட்டான்டா. சரியா தெரியாமல் அவனோட கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டான்டா. ப்ளீஸ் விட்டுட்டு அந்த பையனை பாவண்டா. அந்த பையனோட நிலம ரொம்ப மோசமாக இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கே கண்டுக்கு தான் ஜேக்கே குடிச்சிட்டே இருக்காங்க. காய் பார்க்குறாங்க திருந்தவே மாட்டா சொல்லிட்டு இப்போ அவரே போயிட்டு அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவருமே அங்கே தூங்கிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறி ஆரம்பி ஜேக்கே இருக்கிறாங்க. பார்த்தா காய் சோஃபா படுத்துட்டு இருக்காரு. நம்ம ஜேக்கே வந்து பக்கம் சோஃபா படுத்துட்டு எஞ்சி பார்க்குறாங்க. காய் அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம காய் எஞ்சி உட்காருறாங்க. எஞ்சிட்டு அப்படி கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ வீட்டை பார்த்தா அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நம்ம காய் தான் க்ளீன் பண்ணியிருப்பாரு. என்னடா ஜேக்கே நினச்சிட்டு இருக்கோம் மனசுலாம் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. இப்போ பாரு ஜேக்கே நான் மட்டும் தயவு செஞ்சு ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். ஃப்ரெண்டாக கேட்கலடா. பாரு என்னுடைய ஒரு செக்ரட்டரியாக கேட்குறா சொல்கிறாங்க. என்னதுக்கு டே எனக்கு செக்ரட்டரி மட்டும் இல்லை ஃப்ரெண்டு எல்லாமே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அதனால சொல்கிறாங்க கேட்டுக்கோ. அவன் பாவண்டா ஜிம்னு விட்டுடா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பையனை போய் கஷ்டப்படுறதா சொல்கிறாங்க. நான் என்னடா பண்ணேன் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குடா. நீ சொல்லலடா எனக்கு அவனுக்கு குற்றவுலாம் வரும் உனக்கு ஒரு பர்சனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னடா சொல்கிறாங்க. என்ன சொன்னா ஜிம்னு இல்லைடா ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு ஜம்கா அவன் பையனுக்கு அம்மா இல்லைடா. அவங்க அப்பா வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாராமா. அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க ஸ்டெப்மாம் சின்ன வயசுல கஷ்டப்படுறாங்க ஜிமினை. அவங்க அப்பா காட்டுற கேர் லெவலில் மட்டும் தான் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாமா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை ரொம்ப கஷ்டப்படுறான்டா. கஷ்டப்பட்டு இந்த கெஃபே தான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. சரியா அவன் இதுக்காக தான் ஓனர் எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்னர்ஸா. அது மட்டும் தான் நமக்கு இருக்கிற ஹாப்பினஸ். அதை செஞ்சு புரிஞ்சுக்கூடா. அவனை ஹார்ட் பண்ணாத விட்டுடா. ஓகேவா நீ நினைக்கிற பையன் அவன் இல்லைடா. நீ இன்னைக்கு ஆசைப்படுவான் நாளைக்கு தூக்கி போட்டுருவான். அந்த மாதிரி பையன் இல்லடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. அங்கே பாரு அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. பாரு வேணடா அவன் செட் ஆகாது. ஓகே அவன் விட்டுடா ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா. அவன் விட்டு அந்த பையனை கூட பிடிக்கவே இல்லை. சரி அவனை பார்த்துட்டு வேறு மாதிரி பார்க்குறான் அவன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறான். நான் அவ்வளோ மோசமாக இருக்கு நான் சொல்கிறாங்க. அதான உண்மை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜமுக்கு அவரே அவருக்கு வெறுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் அப்படி தான் இருக்காரு இது வரைக்கும். அது சொல்கிறாங்க. பாரு புரிஞ்சுக்கூட ஜமுக்கா எனக்கு தெரியும் அங்கிள் ஆண்டி சின்ன சரியாக பார்த்துக்கவே இல்லை. மணி சொல்லிட்டு மணி பண்ணி ஓட்டாங்க. அதனால நீ வந்துட்டு உனக்கு வந்துட்டு லவ் கேர் கிடைக்காதனால கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன். அதனால இப்படி இருக்குன்னு எனக்கு புரியுது ஆசையாக உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃபாக நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு நல்லது கிட்ட சொல்லிக் கொடுத்து பக்கத்தில் இருந்து அங்கிள் ஆண்டி உனக்கு பார்த்துக்காதனால நீ இப்படி வளர்ந்துட்டேன். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லைடா. அப்போ புரிஞ்சுக்கூடா நீ ஜிம்மை விட்டு கொஞ்சம் தள்ளிடுடா. அதனால நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜமுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு நான் பிடிக்காதா சொல்கிறாங்க. அவனுக்கு பிடிக்காத ஓகே அவனோட ரொம்ப வெறுக்கிறான். அவனோட தள்ளி போகணும்னு நினைக்கிறேன். சரி பக்கத்தில் போவதுரா டிஸ்டர்ப் பண்ணாதரா. அவன் பாவண்டா ரொம்ப அழறான். சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. கிளம்பி விட முடியாது சொல்லிட்டாங்க. என்ன கிளம்பி விட முடியாது ஓகேவா நான் எதுவும் பண்ண இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். ஆனால் பின்னாடி போக தான் செய்வேன். நான் போகுவேன். எனக்கு அவன் வேணும் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாலா சொல்கிறேன் எனக்கு அவன் வேணும்டா. என்ன வேணும் சொல்லிக்கடா. அவன் எனக்கு வேணும்டா சொல்லுவா. ஜங்க் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு அவன் வேணும். சரியா சொல்லுவா. ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் விட்டுறாங்க. சரி சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணி கூட விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜேக்கே நல்லா டெய்லி கேஃபேக்கு போக தான் செய்கிறாங்க. காஃபி கேட்க தான் செய்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி காஃபி மேக் பண்ணுறாங்க. அதை எடுத்து போய்ட்டு நம்ம சாமோ இல்லை ஆலனோ இல்லை நம்ம என்ன வைக்கிறாங்க மாறி மாதிரி வைக்கிறாங்க. அவர் காஃபி கொடுக்குறதும் ஜிம்மில் பார்க்குறதும் போயிடாரு. அவர் எதுவும் பண்ணுறதில்ல பேசாதே கிடையாது. அமைதியாக இருக்காரு. இப்போ ரொம்ப குவைட்டாக நல்ல பையன் மாறிட்டு இருக்காரு கொஞ்சம் டேஸாக. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அலைன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க நான் வேணா ஃபாரின் போயிடுவா சொல்லிட்டாங்க. ஃபாரின் போய்ட்டு என்ன பண்ணுவா சொல்லிட்டாங்க. போய் தனியாக இருக்க போறியா கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. பாரு இதுக்கு நாங்கள் போகணும்னு நினைக்கிறேன். இங்கேயே இல்லை நாங்கள் இருக்கோம்ல அங்கே போகிறோம் யாரும் இல்லை அங்கே இருக்க நார்க்குள்ளோட எத்தனை பேர் இருக்கோம்லடா சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஜிம்மோட ஸ்டெப் மாமில் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. மா சொல்கிறாங்க. இங்கே வா கூப்பிட்றாங்க. ஜிம்மி கிட்ட போகிறாங்க. சொல்லுங்கம்மா என்ன வேணும்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை நாளைக்கு ஒரு அலைன்ஸ் பார்க்க வராங்க சொல்கிறாங்க. நாளைக்கு எதுக்குமா சொல்கிறாங்க. அலைன்ஸ் பார்க்க வராங்க ஏன்னு கேட்குறா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. உனக்கு ஒரு பையனை பார்த்துருக்கேன் ரொம்ப நல்ல பையன் சரியா சொல்கிறாங்க. பிஸ்னஸ் மேன் தான் உனக்கு பிடிச்சிருக்கான். எப்போ ஒரு டைம் பார்த்துருப்பான் போல உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அதில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். நாளைக்கு வரட்டும் வந்து நீயும் அவனை பாரு உனக்கு உனக்கு பிடிச்சிருந்தா சொல்கிறாங்க. அது உனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. ஸ்டெப் மாமா இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறேன் ஜிம்முக்கு பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள் அந்த பையன் அவ்வளோ அழகாக இருக்கா சரியா அவ்வளோ மணி இருக்குது. அங்கே போனால் இவன் நல்லா இருப்பான் ஓகேவா. இங்கே இருந்தால் கூட நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி அது மட்டும் இவன் கஃபே வச்சிருக்கான். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க. இவனுக்கு போனால் கூட கிடையாது சரியா. அதனால் அங்கே அந்த பையனை மேரேஜ் பண்ணிட்டு போனால் அவனும் ஹாப்பியாக இருப்பான் நம்ம லைஃப்பும் செட்டில் ஆகும் அப்படி சொல்லிட்டு இப்போ இந்த சில ஸ்டெப் மாமா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பையன் நிற்கிறான். அந்த பையன் பேர் ஜீவான்டா ஓகேவா. அந்த பையன் ஜீவான் நிற்கிறான். ஜீவானுக்கு வந்துட்டு இந்த ஸ்டெப்பம் இருக்கா ஸ்டெப்பமுக்கு பிறந்த பையன் தான் ரொம்ப நல்ல பையன். ஜிம் ரொம்ப பாசமாக இருப்பான். இப்போ ஜீவான் பார்க்குற அம்மா அண்ணாக்கு பிடிக்கலாம் வேண்டாம் சொல்லிட்டாங்க. பாரு உனக்கு என்ன தெரியும் போ அப்படி திட்டாங்க. இப்போ அந்த பையன் உள்ள போய் அமைதியா அதுக்கப்புறம் பேச அவங்க அடிப்பாங்க. அதனால தான் இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. பாருமா நல்லா கேட்டுக்கோ ஜிம்முக்கு பிடிச்சா மட்டும் தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. அங்கே பாருங்க அப்படி பிடிச்சாதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னாக்கா உலகத்தில் பாதி பேருக்கு மேரேஜ் ஆகாது சரியா சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அமைகிற வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும். ஏன் இப்போ எனக்கு கூட அப்பா அம்மா உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நான்
நல்லா இல்லையா நான் சொல்கிறாங்க நல்லா தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க ஏன்னா நல்லா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என்னத்தை பார்த்துக்கிறீங்க நல்லா பார்த்துக்கிறீங்க ஆனால் நம்மளோட மணி இருக்கா என்ன நினச்சதெல்லாம் வாங்க முடியுதா நான் எதாவது வாங்க முடியல. அதே சார் நம்ம சுச்சுவேஷன் தான் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு தானே இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் பிடிச்ச அமைகிற வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கணும். ஜிம்மின் புரிஞ்சுக்கோ நாளைக்கு வருவாங்க நீ வந்துட்டு அவங்க பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு சரியா அப்போ தான் எல்லாரோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே அமைதியாக பெட்டில் படுக்கிறாங்க. படுத்தா அங்கே அவங்க முன்னாடி ஒரு பிக்சர் இருக்குது. மாசம் ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மிஸ் யூ லவ் யூ அப்புறம் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிற ஹாப்பினஸ்ல நீங்கள் தான். அப்புறம் அப்பா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிராண்ட்மா அப்போ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் டேஸில் கிராண்ட்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் இங்கே பார்த்துக்கிறாங்க. அப்பாவுக்கு எனக்கும் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி தந்தாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எனக்கு பிடிக்கவே நினைத்து தெரியல. சின்ன வயசுல வெறுப்பு காமிக்கிறாங்க. அப்பா அதை போய் ரொம்ப வருஷத்தில் காயப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நான் மணி கூட என்ன பண்ணி தரேன் அப்படின்னு கூட அவங்களுக்கு அதெல்லாம் பத்தலன்னு நினைக்கிறேன். அவங்க செட்டில் ஆகுன்னு நினைக்கிறாங்கம்மா. சொல்லி ஜிமின் தான் நம்ம ஜிம்மில் அம்மா பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பா ரொம்ப பாவம். ஒருவேளை நான் இங்கேருந்து போயிட்டா இவங்க கொஞ்சம் செட்டில் ஆகுவாங்க என்னவோ நான் வேணால் பண்ணுவாம்மா. ஜிம்மின் தான் அவங்க ஜிம்மில் அம்மா இப்போ பிக்சரை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்படியே இருக்க யூஸாக இருப்பேன்லம்மா ஜிம் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்படியே படுத்துட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப அழகு வருது. ஏன்னா இவங்க கிட்ட நிறைய இவங்க காயப்படுத்திருக்காங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு தெரியும். ஆனால் அப்படி கூட ஆகவே நம்ம சப்போர்ட் பண்ணால் அவங்க இன்னும் காயப்படுத்துவாங்க ஜிம்னு சொல்லிட்டு அவங்க தெரியாமல் தான் ஜிம்மிட்ட கேர் பண்ணுறது. எப்படின்னா ரொம்ப பாசமாக இருக்கிறதால ரொம்ப தனியாக இருக்கும்போது நிறைய கேர் பண்ணுவாங்க. பிடிச்செல்லாம் வாங்கி தருவாங்க. ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்குலாம் பார்த்துக்கிறாங்க. ஜிம்மில் அப்பா நினைக்கிறாங்க ஒருவேளை இந்த பையன் நல்ல பையனாக இருந்தால் என் ஜிம்மில் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிம்மில் அப்பா நினைக்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே தான்டா ஜிம்மின் வீட்டில் தான் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே எப்போ 11 o'clock வந்து உட்காந்துருக்காங்க காஃபி குடிக்கிறதுக்கு. இப்போது நம்ம அனந்த் தான் போய் காஃபி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு குடிச்சு பார்த்துட்டு இங்கே பாரு இந்த காஃபி வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ஜிம்மின் தான் போடணும் சொல்கிறாங்க. ஜிம்மின் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜிம்மின் இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஜேகே பார்க்குறாங்க ஏன் என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன வராங்க அவனுக்கு இன்றைக்கி அலைன்ஸ் பார்க்குறாங்க சரியா சொல்கிறாங்க. சீக்கிரம் மேரேஜ் ஆகிடும் வேறு இடத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த கெஃபே கூட வரான்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது கிளப்போ இல்லை பப்போ போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணுங்க பசங்களாக இருப்பாங்க அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இது கேட்குற ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. ஜேகே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறான்னு கேட்குறாங்க. ஆமாம் உண்மையாக சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்துட்டு வெளியே அப்படியே காரில் உட்காராங்க. அவருக்கு அவ்வளோ அழகாக வருது. ஏன் உனக்கு என்னை பிடிக்காதா அப்படி ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கிற டெய்லி இங்கே வரேன் நான் வந்து உனக்கு பார்த்துட்டே இருக்கேன் உனக்கு என்னை பிடிக்கல நான் ஜேகேக்கு ரொம்ப அழகு வருது. தப்புன்னு எனக்கு உன்னை இப்போ இருக்கும். ஏன்னா நான் உன்னை பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கேன். ஒரு சில பேர் பிஃபோர் மேரேஜுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு வேறு மாதிரி இருப்பாங்களே அப்படி தானே நீ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல. என்ன ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. முதல் தடவை நீ தான் நடிச்சேன். என் அப்பா அம்மா எவ்வளோ தப்புனா அடிக்க மாட்டாங்க தெரியுமா. நீ படிச்ச தப்பு ஏன் அப்படி அந்த சொல்லி அடிக்க மாட்டாங்க. ஆனால் நீ அடித்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுதுரா சொல்லி ஜேகே தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன தப்பு பண்ணுற சொல்லிட்டு எனக்கே புரிய வந்துச்சு. சொல்லி ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஜிம் சைட் பார்க்கலாம்டா. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பையன் வந்து உட்காந்துருக்கான். அவ்வளோ ஆட்டிடியூடாக உட்காந்துருக்கான். பிஸ்னஸ் மேன் தான். ஆனால் ஜிம்மில் அப்போ வந்து கொஞ்சம் வயசில் பெரியவங்க தானே அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படி கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கான். ஒரு மாதிரி இந்த வீட்டை வெறும் டிஃப்ரெண்டாக பார்க்குறான். ஜீவனுக்கு இது பிடிக்கவே இல்லை அண்ணா சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை அண்ணா இவனை பிடிக்கலன்னு சொல்லுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என் பையனை பிடிச்சிக்கா சொல்லிட்டாங்க. பிடிச்சனால தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா இல்லை நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வர போகிறான் சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்க ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மில் அம்மா தான் அங்கே பாருங்கள் நீங்கள் எதுவும் கட்டுக்காதீங்க அவங்க பேசிட்டு போட்டு சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் எனக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கு ஓகேவா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ மணி வேணாலும் கேளுங்க தரேன் சரியா. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் என் கூட மட்டும் தான் இருப்பேன் எங்கள் வீட்டில் ஓகேவா. நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து எதுவும் அவனை பார்க்கல வர தேவையில்லை. அவன் கூட மட்டுமே இருப்பான். அவன் நல்லா பார்த்துப்பேன். உங்களுக்கு எவ்வளோ மணி வேணுமோ சொல்லுங்கள் பிஃபோர் மேரேஜ் செட்டில் பண்ணிடுறேன் அப்புறம் சொல்லிட்டு நம்ம அந்த பர்சன் சொல்கிறான். இப்போ ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ வந்துட்டு ஒரு பாசம் ஏதோ வேலை கொடுத்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு பாசனை மேரேஜ் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு பிடிச்சி மேரேஜ் பண்ணிட்டு போகிறாங்க இப்படியே பேசுவாங்க. ஸோ ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க எனக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எங்கள் பையனை நான் பார்க்க வேணாவா பேச வேணாம் சொல்கிறாங்க. அதுக்குலாம் தேவை இருக்காது ஓகேவா. இங்கே இருக்கிறத விடவா 1000 பெட்டராக இருப்பான் ஓகேவா என் வீட்டில். அது என் வீட்டுக்கு அது மேன்ஷன் தான் எனக்கு ஓகேவா. அவ்வளோ அங்கே அத்தனை பேர் இருக்காங்க. உங்கள் பையனை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க புரியுதா சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் அப்பாவுக்கு இந்த பையன் பேசுகிற விதமும் அவனோட இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் எதை வச்சு நம்ம ஜிம்மில் பிடிச்சிருக்கோம் அவனுக்கு சொல்கிற டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. சில பேருக்கு அழகில் பிடிச்சிருக்கணும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. ஏன்னா அந்த மைக்கில் வந்து ஜிம்மில் டேப் படம் பார்த்துட்டே இருக்கான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஜிம்மில் பிக்சர் கூட அப்படி பார்க்குறான். அது பார்க்குற ஜிம்மில் அப்போ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது பிடிக்கல. அவங்க பார்க்குறாங்க. அங்கே பாருமா சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு இந்த பையன் நம்ம ஜிம்முக்கு சரியாக இருக்க மாட்டேன் சரியாக இருப்பான்னு தோணல சரியாக வேணாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. ஏன் சரியாக இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அவங்க தான் பிஃபோர் மேரேஜ் அப்படியே செட்டில்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னப்பா பேசுகிறேன் என் பையனை விற்க சொல்கிறியா அப்படி கேட்குறாங்க. விற்கிறது இல்லை இதுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி தரது ஓகேவா சொல்லிட்டாங்க. நிறைய பணக்கார இடங்களும் அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டாங்க. அவன் நல்லா தானே இருப்பான் அவங்க நல்லா இருக்க போகிறான் நம்மளுக்கு நல்லா இருக்க போகிறோம்
என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படி கேட்குறாங்க. காலம் ஃபுல்லாக அப்படி கஷ்டப்பட்டே இருக்கணுமா நம்ம அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு நம்ம ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்படல, ஓகே நம்ம நல்லா தான் இருக்கும், நான் நல்லா தான் நான் வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி போதுமானதாக இருக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறது நீங்கள் அன்றாட தேவைக்கு தான் போதுமானதாக இருக்க சரியா, அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை யோசிக்கணும்ல, ஜீவகான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஜீவகான் மணி ரெடி பண்ணுறமா சொல்கிறாங்க. பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு புரியாது, ஓகே இந்த வீட்டிலே இருக்குமா காலம் ஃபுல்லாக, இதோட பெரிய வீட்டுக்கு போகணும், ஒரு கார் வாங்கணும், நம்மளுக்கு எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம்மில் வச்சு தான் வாங்கணுமா அப்படி சொல்லி ஜிம்மில் அப்பாவும் ஜிம்மில் அம்மாவும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க மெதுவாக. இப்போ அங்கே இருக்கிற இந்த பாசம் பேர் மைக்கேல்டா, ஓகேவா பார்க்குறாங்க. ஏய் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. நீ யாரை கூப்பிட்டு சொல்கிறாங்க உன்னை தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதோட அப்பாவை ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசுறதா ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிவன் பார்க்குறவங்க கோவந்துருங்க பாருங்க, என் அப்பா உங்களோட பெரியவர் சரியா, நீங்கள் வந்து ரெஸ்பெக்டாக பேசுங்க அப்படி சொல்கிறாங்க. ஓ ரெஸ்பெக்டா அப்படி சொல்லிட்டு ஜேகே மைக்கேல் சொல்கிறான். ரெஸ்பெக்ட்லாம் எனக்கு ஈக்குவலாக இருக்கவங்க தான் கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. இதெல்லாம் பாருக்கு இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது சொல்கிறாங்க. அப்போ மேரேஜ் எப்போ வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இல்லை மேரேஜ் வந்து வேண்டாம் சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு மேய்க்கல் இருந்துக்கலாம், ஏன் வேணாம் அப்படி கேட்குறாங்க. எனக்கு உங்கள் கூட என் பையன் ஹாப்பியாக பண்ண தோணல, நீங்கள் எங்கேயாவது போங்க சொல்கிறாங்க. நீ யார் ரெப்ரசன்ட் தெரியுதா சொல்லி கேட்குறாங்க. மைக்கேல் ஓகேவா இந்த மாஃபியா வேர்ல்டுக்கே வந்துட்டு கிங் அப்படி சொல்கிறாங்க. மாஃபியா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுது. இப்போ ஜிம்மில் அம்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது சொல்கிறாங்க. ஏய் இவங்க என்ன சொல்கிறாங்க மாஃபியாவை அவன் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் மாஃபியா அதுக்கு என்ன சொல்கிறாங்க. உங்கள் பாரு என்ன நினச்சிருக்கேன், என் பையனை வந்து மாஃபியாவில் கொடுக்கணும்னு நினைக்கிறதா சொல்கிறாங்க. அவன் மாஃபியா வந்தாலும் பிஸ்னஸ் மேன் நம்பர் பிஸ்னஸ் மேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என்னால் தர முடியாது சரியா, அங்கே பாருப்பாங்க வந்து கிளம்ப சொல்கிறாங்க. நீ யார்கிட்ட பேசுன்னு தெரிஞ்சா பேசுகிறா சொல்கிறாங்க. நான் யார்கிட்ட பேசுன்னு தெரிஞ்சா பேசுகிறேன் சரியா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு மேரேஜ் நடந்தே ஆகணும், உங்கள் பையன் கூட ஓகே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு அவன் தான் சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் நடக்கும், அது ஒன்று விருப்பத்தோட உனக்கு கேட்குற மாதிரி கொடுத்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைனாக்கா தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணுவான் சொல்கிறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க. நான் தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்கிறான். ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ சரியா, என் பையனை உனக்கு மேரேஜ் பண்ணி தர மாட்டாங்க அது போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் ஏங்க என்ன பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஏய் நீ சும்மா நிறுத்து, இங்கே பாரு என் பையனுக்கு அம்மா கிடையாது ஓகேவா, நீ ஜஸ்ட் ஸ்டெப் மாம் தான், நீ ஸ்டெப் மாமா இருந்தால் கூட ஒரு லவ் ட்ரூவாக காமிச்சா கூட உரிமை இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் என் பையனுக்கு சின்னதாக கூட லவ் காமிச்சதே கிடையாது ஓகேவா, ஏதோ நீ அவனை பாரமாக தான் பார்த்துருக்கேன், இப்போ எனக்கு மொத்தம் விற்கணும் பார்க்குறியா சொல்லிட்டு ஜிம்மில் அப்போ தான் கோவப்படுறாங்க. ஜிம்மின் உள்ளே போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சார் உள்ளே பாப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜீவன் தான் ஜிம்மு விட்டு உள்ளே போயிடுறான். இந்த பக்கம் ஜிம்மில் அப்போ தான் நீ விட்டு விட போறியா, நான் கழுத்து பிடிச்சி விட சொல்லுவா சொல்கிறாங்க. இப்போ மைக்கேல் பார்க்குறான். நீ நின்றுட்டு நான் யாரும் தெரியாமல் பேசிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நீ யார் வந்துட்டு போ, எனக்கு வந்து கவலை இல்லை ஓகேவா, எனக்கு என் பையன் தான் முக்கியம், நீ வெளில போக சொல்லிட்டாங்க. இப்போ மைக்கேல் அவ்வளோ கோபம் வெளில வந்துட்டு கார் அப்படி ஒரு ஏற்றுறான். இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கதான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அப்படி போயிட்டாங்கடா. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம்மில் வந்துட்டு இப்போ ரெகுலராக வந்துட்டே இருக்காங்க. கெஃபேக்கு வராங்க போகிறாங்க அப்படி இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா வீட்டு சண்டை போட்டே இருக்காங்க, விட்டு ஜிம்மில் திட்டிகிட்டே இருக்காங்க. ஜிம்முக்குலாம் என்ன பண்ணவும் தெரியல. இப்போ 1 வீக் ஆஃப்டர் ஜிம்மில் அப்பா தான் பார்க்குறாங்க. ஜிம்மில் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க என் கூட கொஞ்சம் வெளில வரையா சொல்கிறாங்க. எங்கே பா சொல்கிறாங்க, என் கூட வா சொல்கிறாங்க. அப்பா சொல்லுங்க சொல்கிறாங்க. என் கூட வருவாட சொல்கிறாங்க. வருவோம் பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா கூட போகிறாங்க. போய் பார்த்தாக்கா ஜிம்மில் அம்மாவை சும்மாடிக்கு முன்னாடி நின்றுருக்காங்க. அப்பா எதுக்குப்பா சடனாக அம்மாவை பார்க்க சொல்கிறாங்க. அதுவா நான் எந்த ஒரு நல்ல முடிவு எடுக்க தந்தாலும் அம்மாட்ட கேட்போம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் எந்த ஒரு நல்ல முடிவு எடுக்க தந்தாலும் அம்மாட்ட கேட்பேனா, அவங்களோட அம்மா பர்மிஷன் தருவாங்க சொல்கிறாங்க. அப்பா அதை சொல்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு தான் மைக்கேல் வந்து ஜிம்மில் அவனுக்கு மேரேஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இது ஜிம்மில் அப்பாவுக்கு தெரியும். ஜிம்மில் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா தான் வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ நான் அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கேன், ஒரு லைஃப்பில் வந்து நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த லைஃப்ல ஹாப்பியாக இருப்போம் சொல்கிறாங்க. அப்பா என்ன பார்த்துட்டாங்க புரியலையே பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா தான் ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் ரன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் ஜங்குக்கு தான் வந்து நின்றுருக்காரு முன்னாடி. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குற ஜிம்மில் அப்பா பார்த்துட்டு அப்பா சொல்கிறாங்க. இங்கே பாரு உன் அம்மா முன்னாடி உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகும் சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாரு ஜங்கு பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் சரியா சொல்கிறாங்க. ஒரு நல்லவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குப்பா. நான் சொல்லிட்டு தெரிஞ்சாக்கா ஒரு தப்பான பையனுக்கும் கொஞ்சம் ரொம்ப மோசமானவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா, அது புரிஞ்சுக்கும். அது எனக்கு எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரியலப்பா. ஆனால் இவன் ரொம்ப மோசமானவளை சரியா சொல்கிறாங்க. இவன் வளர்ந்த பிறகு தான் தப்பாக இருக்குது தவிர மற்றபடி அவன் தப்பாக நம்ம கிடையாது சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன்ப்பா ஓகேவா. ஆனால் மைக்கேல் இருக்கிறான் அவன் வந்து தப்பாக பார்க்குறான். உன்னை மேரேஜ்ன்ற பேரில் கூட்டிகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுவான்னு தெரியாது உண்மை. ஏன்னா அவன் கண்ணை பார்க்குறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அவன் உனக்கு தெரியாது என்ன நினைக்கிறான், உன்னை எந்த மாதிரி பார்க்குறான் கூட என்ன யோசிக்க முடியல சரியா. ஆனால் ஜங்கூர்கான அவன் கண்ணை பாரு, அவன் கண்ணில் தப்பான பார்வை இல்லை சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன் ஓகேவா. ஜங்கோட கண்ணை தப்பான பார்வை இல்லைப்பா, புரிஞ்சுக்கோ. அப்பா நம்புறேன் ஓகேவா. அப்பா ஒரு பர்சன் நம்பினா அவங்க கண்டிப்பாக நல்லா தான் இருப்பாங்க சரியா சொல்லிட்டாங்க. மைக்கேலை விட ஜங்க் வந்துட்டு இப்போ 1000 டைப் வந்து பெட்டரான பர்சன் ஓகேவா. எனக்கு மைக்கேல் ஒரு மாஃபியா செகண்ட் அவன் வந்து பொறுக்கி சரியா பார்க்க தான் அப்படி இருக்கு. அவன் ஒரு பொறுக்கி அவங்க வந்து பார்க்குற விதமே தப்பாக இருக்குது. ஜங்கு அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்பா அவங்களுக்கு சொல்கிறாங்க. பாருங்க எல்லாமே தெரியும் ஓகே, எல்லாமே கேட்டேன் தெரிஞ்சுக்கிட்டா சரியா, யாருக்கும் விசாரிக்காமல் கொடுக்கல. அவன் ரொம்ப சின்சர் லவ் பண்ணுறான் ஓகே. அவன் கண்ணில் அவனுக்கு லவ் நான் பார்த்துருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்பா ஒரு முடிவு எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க கரெக்டாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. கரெக்டாக தான் அப்புறம் கொண்டா சொல்கிறாங்க. இந்த முடிவு கரெக்டாக தான் இருக்கும் சரியா, அவனுக்கு நீ போக புரிஞ்சுப்பா சரியா. உன் கண்ணில் பார்க்குறதோ காதில் கேட்குறதோ எல்லாமே உண்மையிட சரியா, தீர விசாரிக்கணும் அப்படி ஒன்று இருக்குது சரியா, நீ போக புரிஞ்சுப்பேன். இப்போ அப்பாவோட பிளஸிங்ஸோட அம்மா
கங்க்ராச்சுலேஷன் சொல்லி மேட்ச் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வேர்ல்டு ரனே ஹாப்பியாக இருக்க நினைக்கிது 2 பர்சன். உன்னோட அம்மா தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் தான் நான். சரியா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா நிம்மதியாக இருப்பா. சரியா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் பார்த்துக்கிறேன். ஜீவா நல்லா நான் படிக்க வைப்போம். ஓகே நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா எனக்காக மேரேஜ் பண்ணிக்கோ. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, எங்கே அந்த பொறுக்கி எதனா பண்ணுறோம் பயமாக இருக்கும், தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணி போனோம் இல்லை வேறு என்ன பண்ணுறோம் பயமாக இருக்குது. அதுக்காக சேஃபான பிளேஸை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இவர் எனக்கு சேஃபான பிளேஸ் நீ நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. இவன் தான் சேஃபான பிளேஸ். ஓகே இவர் தான் உனக்கு பத்திரம் பார்த்துப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா நீ பயப்படாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. இதுக்கப்புறம் நீ ஜங்கோட பொறுப்பு. ஓகேவா ஜங்கோ நல்லா பார்த்துப்பாங்க, என் நம்பப்பா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, நான் என்ன நம்ப. ஓகே அப்பா நம்பப்பா சொல்லிட்டு ஜெய்க்கு ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல. இப்போது ஜிம்ல அப்பா தான் மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. இப்போ ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸரும் அவங்க வந்திருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறேன். இப்போ ஃபாதரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ காய் நின்றுருக்காங்க. காய் தான் ஃபாதர் கூட்டு வந்துருப்பாங்க. இப்போ ஜிம்ல போய் பார்க்குறாங்க. இப்போ ஃபாதர் கேட்குறாங்க, ஜான் ஜோங்காக நீ பாரி ஜிம்ல திரும்ப சேர்த்துக்குள்ள சம்மதம் கேட்குறாங்க. சம்மதம் ஃபாதர் சொல்கிறாங்க. பாரி ஜிம்லாக நீ ஜான் ஜோங்க திரும்ப சேர்த்துக்குள்ள சம்மதம் கேட்குறாங்க. சம்மதம் ஃபாதர் சொல்கிறாங்க. 2 பேரும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறவங்க அப்பாவா ஜிம்ல அப்பாவுக்கு கல்ல அப்படி ஒரு ஹாப்பினஸ், அப்படி சந்தோஷம். பாருப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சரி நினச்சிட்டு இருக்கல ஜாங்க ரொம்ப தப்பான பையனும் பேட் பையன் சொல்லிட்டு அது அப்பெல்லாம் உண்மை கிடையாது. சரியா பாதி உண்மை இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உண்மை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அதாவது கடமை பார்க்குற விஷயங்களை தாண்டி சில உண்மைகள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பா சொல்கிறாங்க நான் ஹாப்பியாக இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பா தெரியுமா. எனக்கா முன்னாடி உங்கள் மேரேஜ் நடந்திருக்கு. சரியா உன் ப்ளஸிங் கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுவான். உனக்கு பத்திரமா ஒரு இடத்த கொடுக்குறேன். ஜங்குக்கு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீ பத்திரமா பார்த்துக்கணும். சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அங்கிள் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருங்க போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு மேலே அப்பா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவர் தான் உனக்கு அப்பா அம்மா எல்லாமே. சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அப்படி நம்ம பண்ணி போயிடறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் அப்பா சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன். சரியா ஜங்கு பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இருக்குது. ஓகே நீ புரிஞ்சுப்ப, நீ டக்குன்னு பார்க்குறதெல்லாம் தப்பாக இல்லை. சரியா எனக்கு காரணம் மொத்தமாக நல்லவனுக்கு சொன்னால் கண்டிப்பாக நான் ஆமாம் சொல்ல மாட்டேன். சரியா ஏன்னா அவன் தப்பாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் முழுக்க அவன் தப்பானவன் கிடையாது. சரியா சொல்கிறான். அவன் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஜிம் பார்க்குறாங்க. ஜெயிக்கோட கண்டால் தப்பானது இதெல்லாம் இல்லை, லஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு நார்மலாக தான் இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே காரை 100 கொடுப்பாங்க. கூட்டிட்டு போய் காரில் குறைக்கிறாங்க. இப்போ அப்படியே கார் மூவ் ஆகுது. இப்போ நம்ம ஜேகே ரொம்ப தூரம் விட்டுருக்காங்க. அவுட் ஆஃப் சர்டிஃபிகேட்டே வந்துருக்கு. ஜேகே நியூ ஒரு ஹோம் வாங்கியிருக்காங்க ஜிம்முக்காக. ரொம்ப அழகாக ரொம்ப பெரிய ஹோம்லாம் கிடையாது, மீடியமாக இருக்குது. எல்லாமே அழகா ரொம்ப அழகாக ஜிம்முக்கு இப்படி இருக்க பிடிக்கும்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்லியிருப்பாங்க. அது ஜேகே அதுக்கு ஏதாவது வீடை வாங்கியிருப்பாரு. எப்படினாக்கா வீட்டை சுற்றி கார்டன் இருக்கணும், ரொம்ப பெரிய வீடாக இருக்கக்கூடாது, மீடியமான வீடாக இருக்கணும், நல்லா வீட்டில் உள்ளவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் போதும், அந்த அளவுக்கு வீடு இருந்தால் போதும், மேன்ஷன் மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமில் தான் அந்த வீடு இருக்குது. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இப்போ ஜேகே ஜிம்மை கூப்பிட்டு வராங்க, உள்ள வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜங் தான் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின் அவன்கிட்ட பேசுங்க ஜிமின் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு ஜிம் தான் ஜெகே உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் ராஜா உட்காராங்க. ஜெகே பார்க்குறாங்க. ஜெகே ஜிம்முக்கு டவுன்லோட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. நினைக்கலாம் நான் வந்துட்டு ஒரு பொண்ணை கிஸ் பண்ணியிருக்கேன், நான் வேறு மாதிரி இருந்திருக்கேன், நீ கேள்விப்பட்டிருப்பேன். உண்மைதான், உண்மையோட பேட் பாய் தான், என்னன்னு சொல்லவே மாட்டேன், சத்தியமான ஒரு பேட் பாய் தான், நான் அப்படி தான் இருந்தேன். அதுக்கு ரீசன் இருக்குது. சரியாக சொல்லிட்டாங்க. எனக்கு இப்படி தான் நீ வளரணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல யாரும் கிடையாது. உனக்கு மணி இருக்குது, என்னால் பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ, ஹாஸ்பிட்டல் தான் எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. காலேஜ் போனேன், நிறைய பசங்க கூட சேர்ந்து நிறைய பேர் தப்பாக என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, தப்பான வழிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானும் இதான் ஹாப்பினஸ் போல், இதான் பேச்சுலர் லைஃப்பில் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டேன். மற்றபடி இப்படி தான் இருக்குன்னு எனக்கு ஆசைலாம் கிடையாது. இப்படி தான் இருப்பாங்க போல எல்லாரும், மணிக்காக வருவாங்க போல், இப்படிலாம் இருக்காங்க போல், பீப்புள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீ டைமுக்கு சாப்பிட்டியா தூங்கணும்னு சொல்லி கேட்க ஆள் இல்லை. மேடு வந்து சாப்பிடுவாங்க ஃபுட்டை, வீட்டு அவங்களுக்கு க்ளீன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நானாக சாப்பிடணும், பசிக்கலன்னு சொல்ல விட்டுருவாங்க. ஏன்ப்பா பசிக்கலன்னு சொல்கிறேன், சாப்பிடுப்பா சொல்லிட்டு யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் கேரிங்க பார்த்துக்க யாரும் இல்லை. ஃபோன் வரும் அப்பப்போ, என்ன பண்ணுற, நீ எவ்வளோ ரேங்க் எடுத்திருக்க, என்ன மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் வரும். நல்லா இருக்கியா, உனக்கு திங்ஸ் எல்லாம் வேணுமா, நாங்கள் பேக் பண்ணி அனுப்புவோம், இப்படி தான் வருமே தவிர இதை தாண்டி ஒரு கேரிங் லவ்விங் இதெல்லாம் பார்த்தே இல்லை லைஃப்பில். நான் அப்படி இருந்திருக்கேன். என் லைஃப்பில் காய் வந்தா, நான் காலேஜ் முடிச்சுட்டு ஜாப்க்கு ஜாயின் பண்ணப்போ தான் என் லைஃப்பில் காய் வந்தா. அப்போ தான் கொஞ்சம் சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படி தான் நான் என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணல. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்தேன். காய் சொல்லுவேன் அப்படி இருக்காதீங்க சார் சொல்லிட்டு ஸ்டார்டிங் சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்டாக மாறினேன். அப்போ எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணுவேன், பெருசாக கண்டுக்கல. அவனும் சரி ஓகே அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு என்னோட அப்பா அம்மா வந்துட்டு ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த பொண்ணும் பார்த்தேன், அவள் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணா. எனக்கு அது பிடிக்கல, அவன் என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறது. அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேன். அவள் நம்ப மாட்டேன்ட்டா. அவள் நம்ப வைக்கிறதுக்காக மட்டும்தான் ஆக்டிங் பண்ணுறதுக்கு காய்கிட்ட சொன்னான். அப்போ தான் காய் ஒரு பாசம் அரேஞ்ச் பண்ணிக்கான்னு சொல்கிறான். அவன் வந்து ஆக்டிங் பண்ணுற பையன், அவன் படத்துக்காக ஆக்டிங் பண்ணலாம்னு சொல்லி சொன்னான். மணிக்காக ஆக்டிங் பண்ணுறவங்க சொல்லிட்டு நான் தப்பாக நினச்சிட்டேன். ஜிமினுக்கு உண்மை சத்தியமாக தப்பாக நினச்சிட்டேன். சாம் இருக்கிற பிளேஸ் அன்றைக்கி நீ வந்துருக்கு. நான் வந்துட்டு நீ ரொம்ப அன்றைக்கி ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தியா, நான் அவர் ஜிம் பண்ணியிருந்தேன். நான் உன் அளவுக்கு அப்படி யாரையும் பார்த்ததில்லை. நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, நானும் அப்படியே இருந்திருக்கேன். உண்மை சொல்ல
வந்திருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது கேட்க ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு தெரியும் உனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு. ஆனால் அப்போ இருப்பேன் நான் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் அப்படி பார்க்கும்போது என்னையே அறியாமல் நான் கொஞ்சம் திங்க் பண்ணவும், நீ அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தியா, அதனால் கொஞ்சம் உங்ககிட்ட வந்து தோணுச்சு, நானும் கிட்டே வந்து நான் அப்ரோச் பண்ணேன். ஆனால் நீ என்னை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போனியா, இது பண்ணாதீங்க தள்ளி போங்க சொன்னேன். நான் கேட்டேன், ஏன் நீ பணத்துக்காக தான் வந்திருக்கு, வேணா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ அப்போ நான் சொன்னப்போ நீ வந்துட்டு வச்சப்போ என் கணத்தில் ஒரு அடி. அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சு நான் எவ்வளோ தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நான் எப்படி ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் இதே ஸ்லாப்பா என் அப்பாவோ இல்லை அம்மா வச்சுருந்தாங்க. இல்லை என் கூட என்னை மெய்டே கூட இப்படி பண்ணக்கூடாது தப்பு சொல்லி அடிச்சிட்டாங்க கூட நான் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருப்பேன். ஆனால் என்னை யாரும் அப்படி கேட்கவே இல்லை ஜிம்மி, என்னை யாரும் கேட்டு அப்படி வளர்க்கவே இல்லை, இது தண்ணி தெளிச்சமே விட்டுட்டாங்க. அப்படியே வளர்ந்துட்டேன் ஓகேவா. அதனால் அப்படி இருக்கிறத தவிர மற்றபடி இதான் என் ரியல் கேரக்டர் அப்படி இல்லை ஓகேவா. எனக்கு இப்படிலாம் இருந்து தப்புன்னு தெரியாமல் வாழ்ந்த ஒரு பையனா நீ சொல்லு ஜிம்மி, நான் மாற்றிக்கிறேன் ஓகே, என்னன்னாலும் சொல்லி மாற்றிக்கிறேன். ஆனால் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ ஜிம்மி, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோண்ணே. நீ தான் என்ன முதல் தடவை 2 டைம் அடிச்சிருக்கேன், இன்னும் எத்தனை தடவை அடிச்சுக்கோ ஓகேவா. லைக் ஒரு அம்மா மாதிரி என்னை முதல் தடவை அடிச்சப்போ நான் நினச்சி பார்த்தேன். என் ஃப்ரெண்டு சொன்ன ஒரு டைம் அவன் என் ஸ்கூல் டைம் ஃப்ரெண்டு, அவன் கணத்தில் ஒரு டைம் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு. அப்போ நான் கேட்டது என்னன்னு சொல்லிட்டு, என் அம்மா அடிச்சிட்டாங்களா சொன்னான். ஏன்னா அவன் அம்மா அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். அவன் சொன்னான் வந்துட்டு நான் ஸ்மோக் பண்ண ட்ரை பண்ணேன் சொல்லிட்டாங்க. அப்போ 11th படித்தவன் நான் ஸ்மோக் பண்ண ட்ரை பண்ணேன். அம்மா என்னை பார்த்துட்டாங்க, என்னோட ரெஸ்ட் ரூம் கிட்ட பார்த்துட்டாங்க. அப்போ என் அம்மா வந்துட்டு பார்த்துட்டு ஸ்லாப் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. உனக்கு படிக்கலாம் சொல்லி கேட்டேன். இல்லை ஒரு நான் ஸ்மோக் பண்ணியிருந்தேனாக்கா எனக்கு வந்து பாடியோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த வயசில் ஸ்மோக் பண்ணால். என் அம்மா வந்துட்டு அடித்தாங்க. அதுக்கப்புறம் புக்ஸ் எடுத்து காமிச்சாங்க, பாரு ரீட் பண்ணி பாரு சொல்லி சொன்னாங்க. ரீட் பண்ணேன். அப்போ ஸ்மோக்கிங் வந்து எந்த வந்து ஹெல்த்துக்கு வந்து ஸ்பாயில் பண்ண சொல்லிட்டு என் அம்மா சொன்னாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சுதுடா. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அம்மா அடிக்கிறதுனால நம்ம வந்து கெட்டு போகிறது கிடையாது. அம்மா அடிக்கிறாங்கனாக்கா நம்ம நல்லதுக்காக தான் அடிக்கிறாங்க சரியா சொல்கிறாங்க. தப்பு பண்ணாமல் அடித்தா தான் அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து பயப்படணும், அழணும், வருத்தப்படணும். ஆனால் நம்ம தப்பு பண்ணுறப்ப அடிக்கிறாங்கனாக்கா அதுக்கு பெருமை பண்ணணும் சரியா, நம்ம வந்து திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது பையன் சொல்லியிருப்பான். ஜெக்க நினச்சிருப்பாங்க அப்படி கூட ஜெக்கவே யாரும் அடிச்சதில்லை. அப்போ தான் வந்து பார்க்குறாங்க உனக்கு அப்படி கூட அம்மா இருக்காங்க. ஆனால் அப்படி கூட எனக்கு அம்மா வந்து நடிக்கிறதுக்கு யாரும் இல்லை ஜிமின். என் அம்மா அப்பா 2 பிஸ்னஸ் ஒன்றா தான் இருப்பாங்க, எப்பவும் விட ஒன்றா சுற்றிட்டு இருப்பாங்க. எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க, எனக்கு அதெல்லாம் என்னை பார்த்து சொல்லி மேட் ஆண்டிகிட்ட சொல்லுவாங்க. நிறைய நினச்சி திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு பாடி பார்ட்டிலாம் அவ்வளோ கிராண்டாக நடக்கும், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை தெரியுமா. அதனால தான் நான் 12th படிக்கும் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போகிறப்போ ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா ஹேபிட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஹேபிட்டும் வந்து எல்லா பேட் ஹேபிட் இருக்குது, நான் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ சொன்னாக்க நான் கண்டிப்பாக நினைக்கலாம் நீ எல்லாம் தப்பு பண்ணுவோம் திருத்த நான் வந்திருக்கான்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு லவ்வுக்காக மாத்திரம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ என்ன என்ன சொன்னாலும் பண்ணுறேன் ஓகேவா. நான் திருத்திக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டைம் தெரியாது, எனக்கு டைம் தெரியாது. செக்கு கேட்குறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்ல தெரியல. பாரு ஜெங்களுக்கு என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு தெரியல. ஆனால் என் லைஃப்லாம் சொல்லிட்டாங்க பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன சொல்லி விட்டு போக மாட்டேன் சரியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன சொல்லி என்கிட்ட ஓகே நான் மாற்றிக்கிறேன். என்னை விட்டு போயிட மட்டும் சொல்கிறாத சரியா, என்னை விட்டு போகிறேன், என்னை விட்டு போயிட மட்டும் சொல்கிறாத, நான் விட்டு போக மாட்டேன், என்னை விட்டு போக விடவும் மாட்டேன். நீ எந்த ராசர் ஜேகே தைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. மைக்கேல் எப்படி எனக்கு தெரியாது ஓகேவா. நான் கேள்விப்பட்டிருக்கேன் போச்சு தப்பான பையன் சொல்லிட்டு. நான் நல்லவன் இல்லை ஓகேவா, நானும் நல்லவனாம் கிடையாது. ஆனால் நான் மாற்றி போயிருந்தேன் அப்படி ஜேகே சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் சரியா நான் மாற்றிக்கோ அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியாது. தன் அப்பா எடுத்த முடிவு, தன் அப்பா வந்து எனக்கு தப்பு பண்ண மாட்டாங்க, தனக்கு தப்பான லைஃப் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க ஜிம்முக்கு தெரியும். அதனால் ஜிம்மி அங்கே இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன முடிவு இருக்குன்னு தெரியல சொல்கிறாங்க. என் கூட இருந்து பாரு ஜிம்மி, என் கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாரு, நம்ம டச் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் ஓகே, பக்கத்தே இருப்பேன், எல்லாமே பண்ணுறேன் ஓகேவா. எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன், உனக்கு பிடிக்கும், வண்டி உனக்கு பிடிக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், அது வரைக்கும் நான் எதுவும் வெயிட் பண்ணுறேன் ஓகே, எதுவும் பண்ண மாட்டேன். என் நம்பி ஜிம்மி என்னோட ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த வீட்டில் இத்தனை ரூம் இருக்குது, உனக்கு எந்த ரூம்லாம் எடுத்துக்கோ, நீ வந்துட்டு என்ன சொல்ல கேட்குறேன் அப்படி செக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் உங்களை நம்பலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்பலாம். நான் வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என்னோட அப்பா சொல்லிட்டு நம்புறேன் ஓகே, என்னோட அப்பாவோட வருஷம் நம்புறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர சொல்லிட்டாங்க. இப்போது செக்கி பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜிம்னு சொல்லி ஜிம்மு தான் ஹக் பண்ண வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. செக்கி இல்லை சுத்த பின்னாடி போயிடுறாங்க. புரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு டயர்டாக ரெஸ்ட் எடுத்துக்கவா சொல்லிட்டாங்க. ஓகே ஜிம் போக சொல்லிட்டாங்க. இப்போ செக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பக்கம் ஒரு கால் வருது. ஆண்டி சொல்கிறாங்க, காய் சொல்கிறாங்க, ஆண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு என்ன நடந்திருக்கு சொல்கிறாங்க. ஆண்டி இங்கே பாருங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க ஓகே, நானே சொல்கிறேன், இப்போதைக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நீங்கள் வராதிங்கன்னு சொல்கிறாங்க. என்ன இருக்காமா, நான் கொஞ்சம் டைம் கொடுங்க ஆண்டி, கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போது அந்த பக்கம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் ஆண்டி சொல்லிட்டு இப்போ ஃபோன் கட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தாண்டா அப்படி போய் ரூம் தூங்கி அவருக்கு ஒரு ரூம் அந்த ரூம் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு ரூம் போகிறாங்க. கண்டிப்பாக வண்டி எல்லாமே மாறும். அவன் ஏன் ரூமில் என் பக்கத்தில் டைட்டாக ஹக் பண்ணி தூங்குவோம். அவசரம் ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜேகேக்கு ஜிம்மோட கேரக்டர் பிடிச்சி வந்துருக்கும். கேரக்டர் ரொம்ப பிடிச்சா ஒரு பின்னாடி வந்திருப்பாரு. அப்போ நெக்ஸ்ட் டைம் மாறியிருந்தா ஜிம்மில் எழுந்திருக்காங்க. எழுந்திட்டு எப்பவும் போல ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஜெகவும் வந்துருக்காங்க, குடிச்சிட்டு கிளம்புறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பிரேக்ஃபாஸ்ட் சொல்கிறாங்க. இல்லை நான் இல்லை பேக்கரியில் போய்ட்டு கஃபேல போய்ட்டு சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின் வீட்டில் என்ன சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. நான் வந்துட்டு
பிரெட் ஸ்லைஸ் மில்க் ரெடி பண்ணவா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்னும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி போகிறாங்க. ஜெக்கி போயிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. இது வரைக்கும் ஜெக்கேக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, மற்றவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, தவிர ஜெக்கேவா இந்த ஒர்க்கும் பண்ணதில்லை வீட்டில். முதல் தடவை இப்போ அவர் பண்ண வரும், அவர் பிடிக்கும். இப்போ அவர் போய்ட்டு பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிட்டு மில்காக ரெடி பண்ணிருக்காங்க. ஜிம் பார்த்து தான் இருக்காங்க. இப்போ ஜெக்கே ரெடி பண்ணிட்டு வைக்கிறாங்க. எடுத்துக்கோ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜெக்கி பார்க்குறாங்க, நின்றுருக்காங்க. நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே உட்காராங்க. உட்காந்துட்டு அவர் பார்க்குற ஜிம் பார்த்தா அப்படியே கீழே குடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அவனும் சொல்கிறானே சாப்பிட சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் கிளம்புறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க, நான் வந்து ட்ராப் பண்ணுவேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இல்லை மேபி லுக்காஸ் மைக்கேல் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் ஜெக்கே தான் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஜிம்மில் அவரை கெஃபேல விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே ஜிம்மில் இறங்கிக்கிறாங்க. அவர் போட்டு சொல்ல போயிடறாரு. எந்த பக்கம் ஜெக்கி அவ்வளோ ஹாப்பியாக ஆஃபீஸ் போகிறாங்க. இப்போ நம்ம ஒரு டைம் ஒரு 12:30 இருக்கட்டும். இப்போ கரெக்டாக அந்த கெஃபேக்கு ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஏன்னா மைக்கேல் தான். ஜிம் பார்க்குறாங்க, மைக்கேல் சொல்கிறாங்க. இப்போ மைக்கேல் பார்க்குறாங்க. போலாம் பேபி எப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன்னா சொல்கிறாங்க. போலாம் பேபி எப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்னமோ அதுக்கப்புறம் நம்ம ஆளுநர் அதுக்கப்புறம் சாம் கொடுக்குறாங்க. எங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட பேச சரியா சொல்கிறாங்க. பாருங்கள் அவன் ஃப்ரெண்டு ஓகே அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. மேரேஜா ஹேர் கூட அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு உனக்கு மேரேஜ் ஆகிட்டா எனக்கு கேட்குறாங்க. இப்போ அவங்க போய் ஹேண்டை பார்க்குறாங்க. பார்த்தா டைமண்ட் ரிங் இருக்குது. வா பரவாயில்லையே டைமண்ட் ரிங்லாம் போட்டிருக்கா அப்படி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பண்ணியிருக்கா என்ன சொல்லிட்டு அவன் ஒன்று பேசிகிட்டு இருக்கான். ஜிம்முக்கு மேரேஜ் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு தள்ளி போங்க. செகண்ட் என்கிட்ட பேசாதீங்க ஓகேவா. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. யாருக்காக சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஆனந்த் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அடுத்து அப்படி காமிக்கிறாங்க. பார்த்தா மைக்கேல் பார்த்து ஷாக் ஆகிறான். ஜங்குக்கு அப்படி பார்க்குறான். இப்போது சாம் பார்க்குறாங்க. ஏன் ஜங்கு தெரியுமா சொல்லிட்டாங்க. அவனுக்கு தெரியுமே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனேஜர் சொல்கிறாங்க. அவனுக்கும் சொல்கிறாங்க. அவனுக்கும் இவனுக்கு தான் மேரேஜ் ஆயிருக்கு சரியா. அவருக்கும் இவனுக்கு தான் மேரேஜ் ஆயிருக்கு. அவரோட ஒய்ஃப் தான் இவன் சரியா. இதுக்கப்புறம் என்ன பண்ண நினச்சின்னா கண்டிப்பாக ஜம் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா சொல்கிறாங்க. இங்கே போயிட்டு அதான் நல்லா சொல்கிறாங்க. இப்போது மைக்கேல் பார்க்குறான். என்ன பண்ணுறான் ஜம்க்கு ஓகேவா. அவன் ஜஸ்ட் பிஸ்னஸ் மேன், நான் ஒரு மாஃபியா ஓகேவா சொல்கிறாங்க. என்கிட்ட இருக்கு அவர் அவன்கிட்ட இல்லை சொல்லிட்டு இப்போ மைக்கேல் ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி வீடு எடுத்துட்டு வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. விட்டு என்னை விட சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம இவங்க 3 பேர் ட்ரை பண்ணுறாங்க. விட சொல்லிட்டு பார்த்தா பாடி காசாக இருக்காங்க. கரெக்டாக மைக்கேல் ஜிம்மில் ஹேண்டை ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கார்கிட்ட வராங்க. இப்போ அப்படி மைக்கோட ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அப்படியே ஒரு டூஸ் தான் திருப்பவும் மைக்கோட இன்னொரு ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிச்சி திருப்பிப்பாங்க. மைக்கோட வழியை துடிக்கிறான். இந்த பக்கம் ஜிம் திருப்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேக்கே நின்றுருக்காரு. ஜேக்கே அவ்வளோ கோவம் இருக்காரு. ஜேக்கே பார்க்குறாங்க. ஜிமின் கேஃபேக்கு போக சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க கேஃபேக்கு போ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கேஃபேக்குள்ளே போயிடாங்க. கேஃபேக்குள்ளே போயிட்டு உள்ளே போயிடாரு. இப்போ ஆளுன்னு பார்க்குறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க ஏன்னா கால் பண்ணுவா சொல்கிறாங்க. இல்லை நாளைக்கு கால் பண்ணலடா சொல்கிறாங்க. அவர் தான் வந்து போகிற அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மைக்கேலுக்கும் ஜங்குக்கு தானே பயங்கர போயிட்டாயிட்டு இருக்கு. ஜங்கு அப்படி ஜிம்முடைய அந்த ஜங்கு வந்துட்டு அந்த மைக்கோடைய ஹேண்ட் அப்படி திருப்புறான். போட்டு அவ்வளோ பஞ்ச் பண்ணுறான். பிளட்டில் மூக்கில் அப்படி பிளட் வந்துட்டு அந்த அடிக்கிறாங்க. யார் மேலே கை வைக்கிறான். என்னோட ஒய்ஃபில் சொல்கிறாங்க. இப்போ மைக்கேல் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. அவன் என் ஒய்ஃபில் வைக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவன் நல்லவனா சொல்கிறாங்க. அவர் நல்லவனா கேட்டவனும் அது ஏன் பிரச்சனை ஒய்ஃப் பிரச்சனை ஓகே அவன் பார்த்துக்குவான். நீ யார் அவன் ஃப்ரெண்டு வரதுக்கு சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறாங்க. பாரு நீ ஜஸ்ட்டு போய் கேட்டுக்க. அங்கிள் தான் போய் சொல்லிட்டாங்களா உனக்கு மேரேஜ் பண்ண முடியாது சொல்லிட்டு இங்கே பாருங்க இந்த கிளம்பி ஓகேவா. இதுக்கப்புறம் ஒரு டைம் பிரச்சனை பண்ணேன் நான் உயிரோட விட மாட்டேன் ஓகேவா. நீ ஒரு மாஃபியா அப்படின்னாக்கா என்ன ஒரு பிஸ்னஸ் மேன் அதை தாண்டி ஒரு பேட் பாய் ஓகேவா. என் ஒய்ஃப்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் இறங்கி போவோம் சரியா சொல்கிறாங்க. உன்னை இல்லாமல் பண்ணிவிடா ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ அவன் பயந்துட்டு பார்க்குறான். ஒரு மாதிரி பார்த்துருக்கான். ஜேக்கே சொல்கிறாங்க. பாரு என் ஒய்ஃப் கிட்ட வரணும்னு நினச்சேன் நான் உன்னை இல்லாமல் பண்ணிவிடுவேன் சொல்லி ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போது மைக்கேல் கொஞ்சம் இதாகிட்டு ஜெர்க்காயிட்டு விட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போது அங்கே பாடி காசு பார்க்குறாங்க. சார் சின்ன சொல்லிட்டு போய் கிட்ட பிடிக்கிறாங்க. இப்போது மைக்கேல் அப்படியே கார் ஏறி போயிடுற அந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட என்ன சொன்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கூட பாடி காசு நிற்கிறாங்க. சார் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜிம்மிட்ட பக்கத்தில் வர வரைக்கும் விடுங்க சொல்கிறாங்க. இல்லை சார் நாங்கள் பக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க. பாருங்கள் இனிமேல் கேஃபேக்கு மட்டும் இருங்க ஓகேவா. ஜிம்முக்கே தெரியாமல் இருங்க. யாராவது ஜிம்மிட்ட நெருங்கினாங்க தெரிஞ்சுருச்சுக்கேன் கொஞ்சம் கூட இருக்காது ஷூட் பண்ணுங்க ஓகேவா. நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஜிம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரியுதா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு நின்றுருக்காங்க. அப்சர் ஜேகே ஜிம்மிட்ட கேஃபேக்கு முன்னாடியே 2 பாடி காசு போட்டுருப்போம். எதுக்காகனாக்கா அந்த மைக்கேல் இந்த பிரச்சனை வந்து கூட சொல்லிட்டு தான் பண்ணியிருப்பாரு. இப்போ பார்த்தா அந்த மைக்கேல் தான் அந்த இவங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி மைக்கேல் உள்ள வரும்போது ஃபோன் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு ஜேக்கே உடனே வந்துருப்பாரு. இப்போ ஜேக்கே இப்போ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. டக்குன்னு வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே உள்ள வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ஓகே ஜிமினி நான் கிளம்புவோம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆளுன்னு பார்க்குறாங்க. காஃபி குடிச்சு போகிறீங்களா அப்படி கேட்குறாங்க. ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுகிறாங்க. ஜிம்மில் ஹஸ்பண்ட் இல்லையா அதெல்லாம் பார்க்குறாங்க. இல்லை இருக்கட்டும் கிளம்புற சொல்லிட்டு போயிடாரு. இப்போது நம்ம ஆளுன்னு பார்க்குறாங்க. பாட்டா எனக்கு தெரிஞ்சு இவர் நல்லவர் தான் இருப்பார் போகிறடா. அந்த மைக்கேல் மாதிரி இவர் இல்லைடா இவர் நல்லவராக இருப்பார் நினைக்கிறேன். ஓகே லவ் பண்ணுறாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கடா அட்ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா அப்படி சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மினும்
ஓகே சொல்லிட்டாங்க. அமைதியாக இருக்காங்க. இப்போ டேஸ் அழகாக பாசிட்டு இருக்கு. ஜவுக்கு ஜிம்மில் அவ்வளோலாம் பார்த்துக்கிறாங்க. இந்த வீக்கெண்ட் தான்டா ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜேக்கே அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ரொம்ப அழகாக காய வச்சுருக்காரு. 2 பேர் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் அவரை பார்த்துருக்காரு. நீட்டாக வச்சுக்காரு வீட்டை. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லா ஒர்க்கையும் வீடு பண்ணுறாரு சொல்லிட்டு. ஏன்னா அவர் முன்னாடி இந்த வீட்டில் எப்படி இருப்பாரு சொல்லிட்டு ஜிம்முக்கு தெரியும். சாம் சொல்லியிருப்பாங்க ஜேக்கே எந்த மாதிரி பாசன்னு சொல்லிட்டு. ஜிமின் போகிறாங்க. ஜிமின் போயிட்டு ஃபுட்டு குக் பண்ணி பார்க்குறாங்க. ஆல்ரெடி ஃபுட்லாம் குக் பண்ணியிருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் ஃபுட்லாம் குக் பண்ணிட்டேன், நீ சாப்பிடு ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்னு சரி சொல்லிட்டாங்க. ஜிம் போய்ட்டு ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. ஜெக்கி வந்து ஜெக்கி உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் கேட்கும் தோணுது. நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இனிமேல் சொல்கிறாங்க டைம் ஆகுது சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கே அவங்க வந்து உட்காராங்க. இப்போ ஜிம்மிலே போயிட்டு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஜேக்கேக்கு செம்ம ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் சாப்பிட்றாங்க. ஜேக்கையும் சாப்பிட்றாங்க. இப்போ ஈவினிங் தான்டா ஜேக்கே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. அங்குளும் பார்க்கணும்னு சொன்னாங்க. பீச்சுக்கு கூப்பிட்ருக்காங்க. போகலாம் மாஸ்டர் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மு கூட அவங்க அப்பாட்ட ஃபோனில் பேசவே இல்லை. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. போகலாமா சொல்லிட்டாங்க. ஜிம் ஓகே சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ எங்கே நம்ம அந்த பீச்சுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா அங்கே போனால் அவங்க அம்மா கண்டிப்பாக திட்டுவாங்க. ஸ்டெப் மாமா வந்து கண்டிப்பாக திட்டுவாங்க இல்லையா, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே வந்திருக்காங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் தங்க சொல்கிறாங்க. அப்பா எப்படி இருக்கேன் சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா தான் சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா சொல்கிறாங்க. இங்கே பாரிச்செல்லாம் புரிஞ்சுக்கோ ஓகேவா. அவர் ரொம்ப மோசமான பர்சன் இல்லை ஓகேவா. அப்படியே ஒரு தப்பான பர்சன் கூட கொஞ்சம் கொஞ்சம் மாத்திராமலாம் சொல்கிறாங்க. ஏன்னா தப்பை திருத்திக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ஓகேவா. தப்பை திருத்திக்க கூடாது நினைக்கிறவங்க தான் நம்ம வந்துட்டு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அவங்கள்ட்ட வந்துட்டு வச்சுக்கூடாது ஓகேவா. ஆனால் இந்த மாதிரி தப்பை பற்றி திருத்திக்கணும்னு நினைக்கிறவங்க, தனக்காக ஒருத்தவங்க மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் ஓகே. தப்பே இல்லை. அப்பா சொல்கிறது கேளு, நல்ல பர்சன் ஓகேவா. உன் டைம் வேஸ்ட் பண்ணாதான் சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு புரியுது. அப்பா சொல்லிட்டாங்க. அப்பா ஒரு பர்சன் நம்புறேன்னா கண்டிப்பாக அவங்க நல்லவங்க இருப்பாங்க ஓகேவா. புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் ஓகே பா சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மின் கொஞ்ச நேரம் அவங்க அப்பாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ வீட்டுக்கு வராங்க டைம். இப்போது டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கா. இன்றைக்கி நம்ம ஜிமின் தான் கெஃபேல இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஆலண்டு நம்ம ஆலண்ட் அதுக்கப்புறம் நம்ம சாமு நம்ம என் 3 பேர் வந்துட்டு போயிட்டாங்கடா டேரெக்டாக. எங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அதுக்காக சீக்கிரமாக போயிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி தான். ஜிம்மின் போல் அவங்களும் இப்போ நேரமாக கிளம்பிட்டாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் இப்போ ஒவ்வொன்றும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கே வராங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்மின் சொல்ல கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்புறாங்க. ஜங்கும் கூப்பிட சொல்லிட்டாங்க. நான் ஹெல்ப் பண்ண ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு தெரியும் 3 பேர் வந்துட்டு வெளில போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ண ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மினும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கே பார்த்தா எல்லாத்தையும் அழகாக பார்த்து அரேஞ்ச் பண்ணுறாரு. அங்கே நிறைய வந்துட்டு பிளேட்லாம் இருக்குது. அதை எடுத்து வைக்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னா அவர் ஒரு ரிச்சான பையன். அதெல்லாம் தாண்டி வந்து ரொம்ப இப்போக்கா ரொம்ப பேட் பையன் ஒரு பர்சன். இப்போ எல்லாத்துக்கும் மாற்றிக்கிறாரு. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு உண்மையை அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு. அந்தளவுக்கு லவ் பண்ணுறீங்களா அது ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பி பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். எனக்கு அந்த ஒய்ஃபோட கெஃபே தானே சொல்லிட்டு. இப்போ ஜிம்முக்கே இதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரியல அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாம்மா. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒன்று பார்த்து பண்ணுறாரு. நான் கொஞ்சம் பேசணும். அவரை ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக எல்லாருக்கும் முடிச்சிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. சரி 2 பேர் காரில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கே ட்ரைவ் பண்ணுறா. ஜிம் தான் உட்காந்துருக்காங்க காரில். இப்போ ஜிம் வந்துருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அவர் டேரெக்டாக காரில் ரோடை பார்த்து ட்ரைவ் பண்ணிருக்காரு. நான் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. பேச ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. கார் ஸ்டாப் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. கரெக்டாக ஒரு பிரிட்ஜ் தான் நினச்சிருக்கு. அந்த பிரிட்ஜில் வந்து கார் நிற்குது. இப்போது ஜிம்மும் ஜங்கும் கார் விட்டு இறங்குறாங்க. இப்போ அந்த பிரிட்ஜோட எரிச்சியில் போய் ஜிம் நின்றுருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் கொஞ்சம் தள்ளி நில்ல ஜிம்மின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கே ஜிம் தள்ளி நிற்க வைக்கிறாங்க. அப்படி கூட பயப்படுற இருக்குது. ஆயிரம் கூட சொல்ல எரிச்சி நின்றுப்பாரு. அதுதான் கொஞ்சம் ஸ்லிப்பாக கூட கீழே வந்துருவாங்க இல்லையா. அதனால கொஞ்சம் தள்ளி நிற்க வைக்கிறாங்க. ஏன்னா ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப கேரிங் இருக்குது ஜிம்முக்கு ஜெக்கேக்கு ஜிம்மின் மேலே. நான் அவரோட கேட்கலாமா சொல்லிட்டாங்க. கேரி ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் ஜெக்கே தான் ரொம்ப காமாக அமைதியாக இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் அந்த பேட் பாய்க்கும் இன்றைக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கே தான் ஜிம்மின் தான் வந்துட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு உண்மையாக சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மின். எப்படி ப்ரூஃப் பண்ண எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி எனக்கு ஒர்க் பண்ணிருக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க. நான் ஆஃபீஸ் போனால் அப்படி இருப்பேன். எனக்கு மற்றவங்க யாரையும் நான் கேர் பண்ண மாட்டேன். என்னையும் மற்றவங்க கேர் பண்ண மாட்டாங்க. நான் பாட்டுக்கு தனி மரமாக அப்படி இருப்பேன். இப்போலாம் அப்படி இல்லை. எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, வீடு இருக்குது. அப்புறம் ஏன்னா முன்னாடி ஆண்டி வந்துட்டு ஒரு டைம் ஒர்க் பண்ணுவாங்க. சில டைம் ஆண்டி கூட வந்து முகத்தை சொல்லிச்சுட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் பேர்லாம் குடிச்சிட்டு அப்படியே பாட்டில் அங்கெல்லாம் போட்டுருவேன்னா அப்படிலாம் இருந்திருக்கு. இப்போலாம் அப்படி இல்லை. நீ இருக்கியா எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கும்னு நினைக்க தோணுது. வீட்டை பத்திரம் பார்த்துக்கணும், முன்னே பத்திரம் பார்த்துக்கணும். குடிக்கும் தோணவே மாட்டேங்குது, ஸ்மோக் பண்ண தோணவே மாட்டேங்குது. ஏன்னா ஹெல்த் ஸ்பார் ஆகிடும் பயம். செகண்ட் ஏன்னா என்னோட ஒய்ஃப் வந்து பத்திரம் பார்த்துக்கணும். அப்போ நான் ஹெல்த்தியாக இருக்குங்களா சொல்லிட்டு என் ஹெல்த் பண்ணி கேரிங்காக இருக்கேன். எனக்கு கேர் பண்ணுறேன்னா என்ன கேர் பண்ணிக்கிறேன். நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ணால் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல ஜிம்மின். ஆனால்
இதுக்கு மேலே என்ன பண்ணால் ஏன்னா உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்னால் பண்ண ரெடியாக இருக்கேன். உனக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் அப்ரோச் பண்ணது தப்பு தான், செகண்ட் டைம் நடந்துக்கிட்டே தப்பு தான். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ண எடுத்துக்கணும்னு நினச்சேன், மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சேன், எனக்கு பிடிக்கும்னு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இதில் ஃபோர்ஸ் பண்ண வரக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பார்த்து பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. உனக்கு ஒவ்வொரு ஒர்க்கு பண்ணி தரது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். எனக்கு என்ன சின்ன வயசில் அம்மா என்ன மாதிரி கண்டிச்சு வளர்த்துனாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அம்மா இல்லை ஜிம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு அம்மா இல்லை, ஆனால் அங்கிள் உனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஈவன் அங்கிள் உனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கலாம் கூட நீ இப்படி வளர்ந்துருப்ப, நீ வந்து கரெக்டாக தான் வளர்ந்துருப்ப. ஏன்னா உன்னோட மென்டாலிட்டி வேறு, எனக்கு நீ எல்லாமே வேறு மாதிரி. நான் சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நான் உங்களை நம்பலாமா கேட்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க, நான் உங்களை நம்பலாமா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு பொண்ணு பையன் சொல்கிறாங்க, சத்தியமாக பண்ண மாட்டேன் ஜிமின், என் லைஃப்பில் நீ மட்டும் தான். இதுக்கப்புறம் நீ மட்டும் தான் ஜிமின், மேரேஜுக்கு அப்புறம் என் லைஃப்பில் நீ மட்டும் தான் இருக்க. மேரேஜுக்கு முன்னாடி லவ் பண்ணேன், லவ் பண்ண சொன்னேன், நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கிள் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. மேரேஜுக்கு அப்புறம் சரி, இந்த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் கடைசி முடிச்சிருக்க வரைக்கும் இந்த ஜிம்முக்காக மட்டும் ட்ரூவாக இருப்பேன். என் நம்பலாம் ஜிமின், தாராளமாக நம்பலாம் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. என்கிட்ட உங்களுக்கு சொல்கிறாங்க, எனக்கு உங்ககிட்ட வேறு எதுவும் கூட வேணாம் சரியா. எனக்கு எல்லாமே லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஓகேவா. லைஃப்பில் எல்லாமே ஒரு பார்ட்டு தான். அந்த பார்ட்டு என் லைஃப்பில் இருக்குன்னு ஆசைப்படுவேன். ஆனால் நான் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க மாட்டேன் சரியா. உனக்கு விருப்பம் இல்லாமல் உனக்கு எனக்கு பிடிக்காம நான் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன். உனக்கு பிடிக்கிறப்போ நம்ம லைஃப் ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் ஜங்க் கூட நினைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா. நான் உனக்காக எவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சரியா. நீ ஒன்றும் பார்த்து பண்ணுற வீட்டில் சம்டைம்ஸ் நீ வந்துட்டு நான் வைக்கிற விஷயத்தை நீ வந்து கரெக்ஷன் பண்ணி வைப்பேன். எனக்கு அப்போ புரியுது. அப்படி தான் என் லைஃப்பில் முன்னாடியே வந்தால் நான் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். நான் வந்து கரெக்டாக இருப்பேன். என் லைஃப்லேயே கொஞ்சம் லைட்டாக வந்து தோணுச்சு. அதுவும் சொல்கிறாங்க ஒரு ஃபேட்டு நினைக்கிறேன் ஓகேவா. என் லைஃப்பில் கரெக்டான ஒரு ஃபேட்டு நான் நினைக்கிறேன். இல்லைனா என்ன கூட கிட்ட போயிருப்பேன். அப்படி சேர்க்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம்மு கிட்ட வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அழாதீங்க ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதுக்கு மேலே அழாதீங்க, உங்களை அழ வைக்க நான் விரும்பல. ஏன்னா என் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இருக்கிற லைஃப்பில் அழகாக வாழணும் ஆசைப்படுறேன். அம்மா சொல்லுவாங்க, என் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, அம்மா நம்ம வந்து கஷ்டப்படுறோம், நீங்கள் எனக்கு இதெல்லாம் வாங்கி தரீங்கன்னு கேட்பா. அப்போ அம்மா சொல்லுவாங்க, நம்ம லைஃப்பில் கஷ்டம் தான் செய்யும், ஆனால் நம்ம இருக்கிற நாட்களை ரொம்ப அழகாக வாழணும் சரியா. நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றணும், இந்த மெமரிஸை அழகாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. சின்ன சின்ன சந்தோஷம் கூட லைஃப்பில் கிடைக்கல. எப்படி இந்த பணத்தை நான் உனக்கு ஃபியூச்சருக்காக படிக்க சேர்த்து வச்சுனாக்கா அந்த டைம் நம்ம இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருக்கிற நேரத்தை வந்துட்டு அழகாக செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுவாங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணால் ரிட்டன் வர சொல்லிட்டு அப்படி தான் நினச்சி என் அம்மா கூட இந்த டைம் எல்லாமே ப்ரீஷியஸானது தான். ஆனால் இந்த டைம் எப்போ திரும்ப வராது. என் அம்மா போயிட்டாங்கன்னா அவங்களோட மெமரிஸ் மட்டும் என்கிட்ட இருக்குது, ரொம்ப அழகான மெமரிஸாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இருக்கிற டைமில் அவங்க கூட நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டு உங்களை அக்செப்ட் பண்ணிக்க இங்கே பாரிச்சு இப்போ நான் சொல்கிறேன், உன் மனசார என்னை நேசிச்சு நான் அக்செப்ட் பண்ணிக்க ஜிமின் ஓகேவா. மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நம்ம ஒய்ஃபாக இருக்கோம், அவன் ஹஸ்பண்டாக இருக்கான், நம்ம லைஃப் வாழணும், சீக்கிரமே மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், அடுத்து மூவ் பண்ணணும், அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்காத ஓகே. உன் மனசுக்கு பிடிச்சி ஒன் டே நீ ஒரு பர்சன் கூட வாழ்ந்தால் கூட உன் மனசுக்கு பிடிச்சி அந்த பர்சன் கூட முழு கம்ஃபர்டபுளாக இருந்து அவங்களும் நீயும் வந்துட்டு மனசால இணையணும் ஓகேவா. அதான் ட்ரூவான லவ், ட்ரூவான லைஃப் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கே ஷாக் ஆகிடுச்சு, இவனா அப்படி பேசலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜேகே அந்த மாதிரி பர்சன் இருந்திருப்பாரு. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க, இதுக்கெல்லாம் ரீசன் நீ தான் சரியா. நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு அப்பாட்ட நிறைய பேசுவோம் தெரியுமா. உங்கள் அப்பாட்ட நிறைய சொல்லுவார். என் அப்பா கிட்ட பேசாத விஷயத்தில் உங்கள் அப்பாட்ட பேசுவோம். அப்பா எனக்கு அவ்வளோ பேசுவார், சின்ன வயசில் எப்படி இருந்து சொல்லிட்டு. அங்கிளால் நிறைய டைம் உங்களை சமாதானம் பண்ண முடியாது போயிருக்காமா. நிறைய டைம் அவர் சுச்சுவேஷனில் அமைதியாக இருப்பாராமா. அவனோட ஸ்டெப்பை அவங்க திட்டுறப்போ அப்பெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படியே எவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்லிட்டு. அப்போ கூட நீ வந்துட்டு கோவப்படவே மாட்டேன், ரொம்ப அமைதியாக இருப்பேம்மா. ஆனால் நான்லாம் அந்த இடத்துல தான் கண்டிப்பாக இவ்வளோ கோவப்பட்டுருவோம் தெரியுமா. ரொம்ப வேறு மாதிரி மாறி இருப்பாரு. நீ அவ்வளோ பொறுமையாக இருக்க, லைஃப்பில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க. அதெல்லாம் உங்கள் அப்பா என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா. அப்போல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன மாதிரி லைஃப்பில் வாழ்ந்துருக்கா சொல்லிட்டு புரிஞ்சு தெரியுமா. எல்லாரும் ஒரு லைஃப் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறாங்க, நான் எப்படி வாழ்ந்துருக்கா சொல்லிட்டு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு புரிஞ்சு சரியா. இதுக்கப்புறம் நான் நல்ல லைஃப் வாழணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அதே ஜிம்முக்காக இருக்கணும் சரியா. ஜிம்முக்காக ஒரு லைஃபாக அர்த்தமுள்ள லைஃபாக வாழணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஜிம்மின் என்ன மனசார அக்செப்ட் பண்ணிக்கூடா. அதுக்கப்புறம் இந்த ஹக் எல்லாமே ஓகேவா. அதுக்கு முன்னாடி எதுவுமே வேணாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் மனசார தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னை எப்பவும் பெட்டர் பண்ணுறதுக்கு ஒரு பாசம் இருக்காங்க பின்னாடியே. என் அப்பா என் வீட்டில் இருந்த வரைக்கும் என் அப்பாவில் கூட சில டைமில் என் அம்மா என்னை ஸ்டெப்பாக நடிக்கிறப்ப என் அப்பாவில் கூட ஒரு டைமில் எனக்கு தர முடியாமல் போயிருக்கேன் சின்ன வயசில். ஆனால் இப்போது என்ன ஒருத்தவங்க டச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பத்திரம் பார்த்துக்கிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. என்னை பத்திரம் பார்த்துக்கிறதுக்கு எப்படியே ஒரு பர்சன் நின்றுருக்காங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் உங்களை வர ஸ்லாப் பண்ண ஹாப்பியாக இருக்குது. இப்போ கூட நடிச்சுக்கும் ஏன் ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா உனக்கு ஸ்டார்டிங்கில் நான் பண்ண தப்பு தானே. யாருக்கும் ஒருத்தவங்க பிடிக்காம டச் பண்ண கோவம் தானே வரும். அப்படி ஸ்லாப் பண்ண தப்பு இல்லை சரியாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட நீ என்ன ஸ்லாப் பண்ண. இப்போ நீ ஸ்லாப் பண்ணுற குறிமா இருக்கிற குடிச்சாலும் ட்ரிங்க் பண்ணால் என்ன ஸ்லாப் பண்ணலாம். நான் தப்பாக நான் அடிக்கலாம் ஓகே. உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குடா. உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உனக்கு எல்லா ரைட்ஸ் நான் கொடுக்குறேன் ஓகேவா. என்னால் பண்ண ஓகேவா. என்னை விட்டு மட்டும் போயிடாதா. என்னை
விட்டு போயிடா ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு யாருமே வேணாம், என்னோட அப்பா அம்மா ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வேணாம், நீ மட்டும் எனக்கு வேணும், ஓகே நீ மட்டும் தான் சொல்லிட்டு ஜேகே தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, நான் மட்டும் போதுமா, நீ மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம் சொல்லி ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, எனக்கும் நீங்கள் மட்டும் போதும், ஓகேவா, உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபீஸ் எதுவும் வேணாம், எனக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கும், என் கூட டைம் வந்து எப்பவும் அழகாக ஸ்பெண்ட் பண்ணும், இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும், எப்போ நீங்கள் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, சரியாக சொல்லிட்டாங்க. நான் சேஞ்ச் ஆக மாட்டேன், ஓகே இப்போ இருக்கிற மாதிரியே அழகாக குக் பண்ணி தருவேன், அழகாக ட்ரெஸ்ஸஸ் வாஷ் பண்ணி தருவேன், வீட்டில் உள்ள எல்லா ஒர்க்கும் நான் பண்ணுவேன், நல்லா பார்த்துப்பேன், ஓகேவா, நீ ஹாப்பியாக அதை மட்டும் போதும், ஓகேவா, என் கூட ஹாப்பியாக இருக்கும், என் கூட சிரிக்கணும், சண்டை போடணும், அடிக்கணும், எல்லாம் பண்ண, ஓகேவா, உன்ட்ட எல்லாமே வாங்கி போக ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, நிஜமாக சொல்கிறாங்க, உண்மையாக சொல்கிறாங்க. நிஜமாக ஜேகே பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. நிஜமாக ஜேகே பிடிச்சனால மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இல்லை நான் பேசிக்க மாட்டேன், நான் போய் பேச மாட்டேன், சரியாக சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 2 months முடிஞ்சிச்சு, 3 months ஸ்டார்ட் ஆக போகுது, நீ பேச நினச்சா இப்போ பேசிருக்கலாம், ஆனால் ட்ரூவாக இருக்கிறதால தான் இப்போ பேசுகிறேன், சரியா எனக்கு புரியுது, என் ஜிமின் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா நீங்கள் அந்த க்ரோ பண்ணுறீங்களா, ஆமாம், இன்னும் எவ்வளோ டேஸ்லாம் வெயிட் பண்ணுறேன், ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தனியாக தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஹக் பண்ணும், என் வீட்டில் வந்து இருக்கும் கூட நான் தனியாக தூங்குவேன், எனக்கு மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே அம்மாவோட பிக்சர் இருக்கும், ஆனால் அம்மா பிக்சரை பார்த்து அப்படி தூங்கிடுவேன், இப்போ எனக்கு தனியாக தூங்க பிடிக்கல, ஏன்னா நீங்கள் இருக்கீங்க எனக்காக, எனக்கு உங்க கூட தூங்குவோம், ஹக் பண்ணி டைட்டாக சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, டைட்டாக தூங்கலாமே எப்போதும் எவ்ரிடே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, லவ் யூ சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க, லவ் யூ சொல்கிறாங்க, அகைன் சொல்கிறாங்க, லவ் யூ ஜங்குக்கு சொல்கிறாங்க, லவ் யூ டூ லாஸ்ட் ஜேகே நம்ம ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்களா, வீட்டுக்கு போகிறது மேலே ஜேகே தான் அழகாக ஜிம்மில் உட்கார வைக்கிறாங்க. இதே சொல்லி ஜேகே போய்ட்டு எவ்வளோ ஸ்பீடாக குக் பண்ணுறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, ஜேகே ஜிம் ரசிச்சு பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்காங்க. அழகாக குக் பண்ணி ஜேகே வைக்கிறாங்க, வச்சுட்டு சாப்பிடுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஃபுட் வந்து ஃபீட் பண்ணுறாங்க, ஜிம்முக்கு எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜேகே எப்படி ரசிச்சு ஃபீட் பண்ணிடுறாங்க, பார்த்து ஃபீட் பண்ணுறாங்க, குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என் டர்ன் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, நான் ஃபீட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜேகே ஹாப்பியாக இருக்கு, ஏன்னா ஜேகே இது வரைக்கும் ஸ்டில் யாரும் ஃபீட் பண்ணது, ஈவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா அவங்க மேடு யாரும் ஃபீட் பண்ணதே கிடையாது. மேபி குழந்தையாருக்கும் ஃபீட் பண்ணிப்பாங்களே என்னமோ, அதுக்கப்புறம் இவருக்கு விவரம் தெரிஞ்சு ஃபீட் பண்ணதே இல்லை. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, அப்படி காட்டுறாங்க, அப்போ ஒரு கரண்டியாக சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க, அழக்கூடாது சொல்லி ஜிம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லி ஜேகே உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, என் ஜிம் என்ன சொன்னால் கேட்பா சொல்லிட்டாங்க. அப்படி அம்மா சொல்லிட்டாங்க, ஏன் சம்மத்து சார் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்கணும், சம்மத்து ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் தான் ஜேகே ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சு இப்போ 2 பேர் போய்ட்டு வசதி வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஜேகே பார்க்குறாங்க, நீ சொல்ல உனக்கு என்ன ரூம் பிடிக்குமா, உன்னோட ரூம் பிடிக்குமா, எந்த ரூம்னாலும் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு உங்கள் ரூம் தான் பிடிக்கும் சொல்லிட்டாங்க. ஏன் ரூமா, அப்போ ஏன் ரூம் சொல்லிட்டாங்க, நான் வந்துருக்கேன், ஏன் வரக்கூடா சொல்லிட்டாங்க. இல்லை கேட்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் 2 பேரும் ரூம் போகிறாங்க. ஜிம் போய்ட்டு ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் அப்படி ஃபேஸ் நம்ம ஜேகே ஜஸ்ட் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, தூங்கலாம் மேடமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே இந்த டைம் ரொம்ப லைஃப் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மார்னிங் நம்ம ஜேகே இருக்காங்க, எழுந்துட்டு ஜிம்மில் 4 o'clock கிஸ் பண்ணுறாங்க, லவ் யூ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க, லவ் யூ டூ சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் ஹாவ் ஏ நைஸ் டே சொல்லிட்டாங்க. 2 பேர் எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு இப்போ அப்படியே இருந்திருக்காங்க. ஜிம் ஜேகே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு குளிச்சுட்டு நம்ம ஜேகே பார்க்குறாங்க, இந்த ஃபுட்டை குக் பண்ண வா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே குக் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்தா ட்ரெஸ்லாம் அயன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. நான் பண்ணுறேன், நீங்களே பண்ணக்கூடாது ஓகேவா சொல்லிட்டாங்க. நீங்களும் கஷ்டப்படக்கூடாது ஓகேவா, நான் இருக்கேன்னா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜேகே ஹாப்பியாக இருக்குது இப்படியா சொல்கிறாங்க. எஸ் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஜேகே ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் ஒர்க் பண்ணுறாங்க, ஜேகே ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ கிளம்புறமா சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேர் கிளம்புறாங்க. டேரெக்டாக ஜேகே ட்ராப் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜங்கா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டேன், என்ன ஜங்கா என்ன வேணும் சொல்கிறாங்க. அது 11 o'clock காஃபி கொடுக்க வரவா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு போய்ட்டு ஜேக்கே இப்போ பெக் பண்ணுறாங்க. பெக் பண்ணிட்டு வரலாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. உங்கள் ஒய்ஃபும் அவங்களுக்கு உங்கள் ஒய்ஃபும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு அவங்களும் இது மேக் பண்ணி தருவாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியா, அதாவது என் ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்டுக்கு மேக் பண்ணி தருவாங்க சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சார் ஜேகே சொல்லிட்டாங்க. தேங்க்யூவா ஜிம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்த்தா குழந்தை மாதிரி அழகாக மாறிட்டாரு. ஃபஸ்ட்டே பார்த்தது கூப்பிட்டு பார்க்குறது குழந்தை மாதிரி இருக்காங்க. ஒரு ட்ரூ லவ் கொடுத்தா யாருனாலும் எப்படினாலும் மாறுவாங்கன்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான். இப்போ நம்ம ஜேகே போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜிம் வராங்க. ஜிம் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். 3 பேர் வந்து ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே சொல்கிறா என்ன நடக்குது சொல்லி கேட்குறாங்க. ஜிம் நடந்ததான் சொல்கிறாங்க. பாரு பட் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு யூஸ்வல் தான் ஓகேவா, ஆனால் அவங்க திருப்பி நினைக்கிறப்ப திருப்பி சான்ஸ் கொடுக்கணும் சரியாக சொல்கிறாங்க. நீங்கள் ஆர்டர் சொல்லிருக்கீங்களா, எனக்கு புரியுது ஓகேவா, என் ஜேகே தப்பு பண்ணல ஓகேவா, வாழ்ந்த விதம் அப்படி எனக்கு புரியுது ஓகேவா, ஜேகேவை நான் பார்த்து சொல்லிட்டாங்க. ஜேகே எஸ் என் ஜேகே அப்படி ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் இப்போ ஜேகே ஆஃபீஸ் வராங்க. காய் பார்க்குறீங்க, என்னடா உனக்கு கையில் பிடிக்க முடியாது சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு கையில் பிடிக்க முடியாதான் ஏன் சொல்கிறாங்க. ரொம்ப மாறிட்டா சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் மாறிட்டேன் ஜேகே சொல்லிட்டாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு காய்க்கு பார்க்குறதுக்கு இப்படியே இல்லடா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜேகே தான் 11 o'clock வராங்க. ஜிம் போய்ட்டு ஜேகேக்கு பிடிச்ச ஒரு காஃபி அதுக்கப்புறம் ஒரு கேக் வைக்கிறாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் எடுத்துக்கிறாங்க. ஜேகே எடுத்துக்கிறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஃபீட் பண்ணவா சொல்லிட்டாங்க. வேண்டாம் நிறைய கஸ்டமர்லாம் இருக்காங்க நான் சாப்பிட்றேன். ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காரு. இப்படி ஒரு பையன் நான் ஜேகே பார்க்குறேன். ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே தான் இருக்காங்க.
இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க போவா சொல்கிறாங்க. போங்க சொல்கிறாங்க. ஜெக்கி போயிடுறாங்க. இப்போ அழகாக பாஸ் ஆகிட்டு டேஸஸ். இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி இப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் ஜிம்மில் ஹக் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் டிவி பார்த்துருக்காங்க 2 பேரும். ஜிம் வந்துட்டு ஜெக்கி எனக்கு பயமாக இருக்கு, நீ ஆஃப் பண்ணி ஜெக்கியாக சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா அந்த மூவி மட்டும் பார்க்கலான்ட்டு எனக்கு குஜராத் பாரு கோஸ்ட்லாம் வரும் பயமாக சொல்கிறாங்க. பயப்படாதா சொல்லி ஜெக்கி தான் வச்சிருக்காங்க. ஜிம்மி மடியில் வச்சிருக்காங்க. ஜிம்மின் ஒரு கடத்துல வந்து பயந்து போய் அப்படி ஜேக்கே வந்து டர்ன் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாங்க. டர்ன் பண்ணி அப்படின்னாக்கா அவர் லேப்பில் உட்காந்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கால் போட்டு உட்காந்துருக்காங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி அப்படி ஜிம்மி ஜெக்கியோட நிற்கிறாத மாதிரி ஹக் பண்ணுறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. இந்த ஜிம்முக்கு ஜங்க் ஒரு டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகுது. இப்போ ஜிம் பார்க்குறேன் ஏன் என்னாச்சு கேட்குறாங்க. அதுடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு புரிஞ்சிச்சு ஜெக்கி என்ன நினைக்கிறேன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஜங்கா அதை சொல்கிறாங்க. அதுதாம்மா நான் இப்போ வாஸ் கேட்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நீ என்ன டிவி பார்த்து வரியா நீ போறியா நான் பார்த்துட்டு வரலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லு ஜங்கா என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பட்டி ஜெக்கி இப்போ கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. அப்பாடா வேண்டாம் ஓகேவா நீ போய் தூங்க சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா இதுக்கு ரீசன் நான் தான். அப்போ நான் தானே சரி பண்ண சொல்கிறாங்க. அதான் இல்லைடாமா சொல்கிறாங்க. பேரண்ட் ஹஸ்பண்ட் ஓகேவா நான் ஒய்ஃப் எனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது நம்ம கிட்ட சொல்கிறாங்க. எல்லாம் ரைட்ஸ் இருக்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்போ சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு வேணும் என் ஜங்கா வேணும் சொல்கிறாங்க. இல்லைடாமா சொல்கிறாங்க. எனக்கு என் ஜங்கா வேணும் நான் ஜங்கா ஃபீல் பண்ணணும் சொல்கிறாங்க. இல்லைடாம்மா அதுவும் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அப்படியே ஜெக்கோட ஷர்ட்டில் கை வைக்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு உண்மையாகவே ஓகேவா நீ கம்ஃபர்டபுளாக இருப்பியா கேட்குறாங்க. என்னை ஹேண்டில் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் உன்னை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக சொல்கிறாங்க. உண்மையை சொன்னாக்கா இந்த விஷயத்தை நமக்கு கஷ்டப்படுவோம் நீ உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது சொல்கிறாங்க. பார்க்கலாமே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ ஃபீல் பண்ணக்கூடாது திட்டக்கூடாது சண்டை போடக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்மில் தூக்குறாங்க. தூக்கிட்டு அப்படியே பெட்ரூம் தான் போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி அப்படி ஜிம்மில் ஓவர் ஆகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி அப்படியே ரொம்ப ஹங்கரே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ ஹங்கரே கிஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. ஜெக்கி இவ்வளோ டேஸும் மொத்தமாக லவ்வில் அவ்வளோ ஸ்பீட் அவர் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹங்கரியாக டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஃபீல் கூட பிடிச்சிருக்கு. சென்டர் பெயினாகவும் இருக்குது. ஆனால் கிஸ் பண்ணி பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிடிச்சிருக்கு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி தண்டா அவ்வளோ ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போது என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிம்மினோட முடியல. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா வலிக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜெக்கி தான் அவரை கிஸ் பண்ணிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அந்த ஹேண்டை பின் பண்ணாமல் தான் எடுக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம்முக்கு முடியவே ஒரு இடத்துக்கு மேலே ரொம்ப ஜிம் பார்க்குறாங்க. தப்பு என் மேலே தான் ஜெக்கிட்டு தான் அப்படி சொல்லிக்கூடாது. ஹேண்டில் என்ன பண்ணவே முடியல அதை ஜிம் நினைக்கிறாங்க. ஆனால் லைஃப்பில் தான் நடந்துட்டு ஆகணும். இது ஃபஸ்ட் டைம் மேபி விட்டு இருக்கும் போல ஜிம் நினைக்கிறாங்க. ஜெக்கி அவ்வளோ இதாக இருக்காங்க. ஜிம்னால ஜெக்கி வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஜெக்கி ஸ்டாப் பண்ணுறதாவும் இல்லை. அப்படி போயிட்டுருக்கு. இந்த டே ஃபுல்லாக அப்படி தான் போயிருக்கும். நைட்டு ஃபுல்லாக அப்படி தான் போயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிமின் அப்படி ஒரு வெஞ்சு கூட நகராமல் அப்படி தூங்கிட்டு இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி அப்படி க்யூட்டாக பார்த்துருக்காங்க ஜிமினை. இப்போ ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்துட்டு ஜெக்கை பார்த்து ஜிமின் பார்க்குறாங்க. இது நீங்கள் தான் நான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மார்னிங் பார்த்த ஃபேஸ் அப்படி இருக்குது. நைட்டில் பார்த்து அப்படி இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா உண்மை நீ தான் நான் சொல்கிறாங்க. அதே நான் தான் சொன்னேன்னே ஹேண்டில் பண்ணுற கஷ்டம்னு சொல்கிறாங்க. அதையும் ஏன் உங்களோட ஹேண்டில் பண்ண முடியாது சொல்கிறாங்க. நான் அப்படிட்டா சொல்கிறாங்க. என்ன இருக்கவும் நான் கொஞ்சம் அப்படியே ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. நீ தப்பாக எடுத்துக்காத நீ அவ்வளோ அழகாக இருக்கியா எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சா உண்மை சொல்லலாம் ஓப்பனாக சொல்லுவா ரொம்ப ஆசை இருந்துச்சு. என் ஒய்ஃபுன்ற தாண்டி ரொம்ப லவ் ரொம்ப கேர் எல்லாமே இருந்துச்சா அதான் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. புரியுது ஆனால் எப்படி இப்போ வேண்டாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 hours 3 hours மட்டும் போதும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐயோ அவ்வளோ எடுத்துக்க மாட்டேன் 2 hours மட்டும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ அதுக்கு மேலே போதும் சரியாக சொல்கிறாங்க. போதும் ஜிம் ஜெக்க சொல்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி அவ்வளோ ஜெக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜீவனா சரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. குளிக்க வச்சு விடவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி போய்ட்டு குளிக்க வச்சு விட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கேஃபேக்கு போக முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் போக முடியாது சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. சரி விடுங்க பரவாயில்ல லீவ் போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் நான் லீவ் சொல்கிறாங்க. இது லீவ் லீவ் ஆகும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. வேண்டாம் ஜங்கா இல்லை லீவ் போட்டுக்கிறேன் ஓகேவா காய் வரலாம் பார்த்துப்பான் அப்படியே பாரு முடியுங்கன்னு வச்சுக்கிறேன். அங்கேயே அட்டன் பண்ணிக்கிறேன் ஓகே லேப்டாப் அட்டன் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அமைச்சிட்டு நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா நான் எந்த அளவுக்கு இப்படி எடுத்துக்கிறோம் ஹாப்பியாக இருக்கணுமோ அதே மாதிரி உங்களை டேக் கேர் பண்ணிப்போம் ஓகேவா நான் அப்படிலாம் வச்சு போட மாட்டேன். எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஓகேவா என்னோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்தில் மாமா கொஞ்சம் அப்படி தான் இருப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து பிடிச்சிருக்கு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் என் ஹஸ்பண்டுக்காக ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ 2 பேரும் அழகாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ப்ளேஸ் அழகாக பசாயிட்டு இருக்குடா. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெக்கி போய்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சே சொல்கிறாங்க. ஐ மிஸ் ஜங்கா சொல்கிறாங்க. சாரிடா அவன் ஃபஸ்ட் டைம் விட்டு போயிட்டேன் சொல்கிறாங்க. ஆமாம் 4 days விட்டு போயிட்டேன் ஒரு கீப்போவர் சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக தான் சொல்கிறாங்க. இனிமேல் எங்கே போக சரியாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம
ஜிம்மினி ஜெக்கும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கொஞ்சிட்டு இருக்காங்க. பாரு இந்த சூட்கேஸ் ஃபுல்லாக உனக்கு கிஃப்ட் தான் சொல்லிட்டாங்க. எனக்கும் அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க எனக்கு என் ஜெக்கி தான் வேணும் சொல்லிட்டாங்க. ஜெக்கி தான் வேணுமா என்ன சொல்லிட்டாங்க. ஜெக்கிக்கும் நீ வேணும் தான் சொல்லிட்டாங்க. அண்ணா சொல்லிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு நீ வந்து ஆஃபீஸ் போக முடியாது பார்த்துக்கோ சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு அதான் உனக்கு எஃப்ஐ சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறேங்க அதை தெரிஞ்ச விஷயமாச்சு சொல்லிட்டாங்க. இப்போது ஜெக்கி பார்க்குறேங்க இல்லைடா ஃபஸ்ட் டே மாதிரி இருக்கும் பரவாயில்ல சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன் 4 இயர்ஸ்ன்றது அப்படியே 4 இயர்ஸ் மாதிரி போயிடுச்சு. ஜெக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க எனக்கும் அப்படி தான் நீ ரொம்ப மாற்றிட்டேன் சொல்லிட்டாங்க. நான் இடம் மாற்றிட்டேன் ஜெக்கி கேட்குறாங்க. முன்னாடி நீ மட்டும் தான் அப்படி இருப்போம் இப்போ நானும் மாறிட்டேன் சொல்லிட்டாங்க. நீ எங்கிட்ட தான் மாறி இருக்கேன் எனக்கு ஹாப்பியாக இருக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு லவ்விடா சொல்லிட்டாங்க. லவ்வி டூ சொல்லிட்டு ஹாக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் தாண்டா நம்ம ஜிம்மி ஜெக்கி இருக்காங்க. வீட்டு டோர் வந்து பெருசாக இருக்கு. ஜிம்மி பார்க்குறாங்க யார் ஜம் காசுட்டாங்க தெரியல. ஜிம்மி வீட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது அப்புறம் பார்த்தா நம்ம ஜெக்கி ஆக்சுவலாக காய்கறியை வெஜிடபிள் கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. டோர் ஓப்பன் ஆகுது பார்த்தாக்கா அங்கே 2 பர்சன்ட் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியுது இவங்க யாரும் சொல்லிட்டு அங்கிள் ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போது அவங்க பார்க்குறாங்க உள்ள வரமா சொல்லிட்டாங்க. உள்ள வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள வராங்க. ஆக்சுவலாக ஜெக்கி ஃபான் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா மீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா ஃபானில் தான் இருப்பாங்க. ஜிம் ஜெக்கி மீட்டிங்காக போயிருப்பாங்க. மீட்டிங் போகிறப்போ மீட் பண்ணி எனக்கு மேரேஜ் ஆனது அவர் எப்படி பிடிச்சிருக்காரு சொல்லிடுறாங்க. இப்போ ஜெக்கோட அப்பா வந்து பார்க்குறாங்க. நீ தான் ஜிம்மி அப்பா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆண்டி சொல்லிட்டாங்க. ஹாப்பியாக பாஸ்ட்டாங்க. ஜிம்மி ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிறாங்க. ஹாப்பியாக சொல்லிட்டு வந்து உள்ள உட்காராங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அம்மா அப்பா தண்ணி எடுத்துக்காங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜெக்கோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஜெக்கி கூட இருந்த லைஃப் ஸ்டைலும் இப்போ இருக்கிறது ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்குது. இவனா அப்படி பண்ணுறா சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா வீட்டில் ஜெக்கிக்கு 2-3 மெய்டெலாம் இருப்பாங்க. இப்போ பார்த்தாக்கா அத்தனை ஜெக்கி கொஞ்சம் வளர தான் மெய்டெலாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தா இத்தனை ஒரு மெய்டு கூட இல்லாமல் இந்த வீட்டை இவ்வளோ அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அந்த வீடு பார்க்கறதுக்கு ஒரு ஏதோ ஒரு லைக் ஒரு ஹெவன் வீடு மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ் வீட்டை சுற்றி ஃப்ளவர்ஸ் வீடு வந்து அவ்வளோ குவைட்டாக நீட்டாக அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. 2 பேருக்கு வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க. வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி இந்த அங்கிள் ஆட்டி என்ன சாப்பிட்றீங்க என்ன குக் பண்ணுற சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்தாக்கா வெஜிடபிளாக கட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அகைன் போயிட்டு நம்ம ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க. நம்மகிட்ட பேசுங்கப்பா சொல்லிட்டாங்க. ஓகே ஆண்டி சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க. பாருப்பா எனக்கு தெரியும் என் பையனாக சொல்கிறாங்க. பாருங்க ஆண்டி எனக்கு தெரியும் ஓகேவா அது தப்புன்னு சொல்கிறேன் ரைட்டு சொல்கிறேன் எனக்கு தெரியல. நீங்கள் சின்ன வயசில் மேபி நீங்கள் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால விட்டுருக்கலாம். இப்போ ஜெக்கியாக கரெக்டாக தான் இருக்காங்க ஓகேவா. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல பர்சன் தான். என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு உங்கள் பையனா எப்படின்னு தெரியல. என்னோட ஹஸ்பண்டாக ஒரு பெட்டர் பர்சன் தான். ஒரு பர்ஃபெக்ட் மேன் ஓகேவா. என்னை அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. என் லைஃப் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன மேரேஜ் பண்ணுறது எனக்கு எது பிரச்சனை இல்லைப்பா. என்ன ஒரு வார்த்தைன்னா எங்கள் எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் இல்லாமல் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு மாதிரி இருக்குது நீங்கள் வேணா சொல்லிட்டாங்க. நாங்கள் வேணா சொல்லிட்டாங்க. ஒரு ரிசப்ஷன் வைக்கிறீங்களா ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் எக்கட அம்மாக்கு ஹாப்பி நிஜமாக சொல்கிறேன். எனக்கு நிஜமாக ஆண்டி நீங்கள் வேணா ஒரு ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கெஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கெஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக வருவீங்க. நம்ம வேணா வச்சுக்கலாம் ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ எக்கட அம்மாக்கு ஹாப்பியாக இருக்குது. இது போதும் பா சொல்லிட்டாங்க. இப்போது செக்கட அம்மா பார்க்குறாங்க. செக்கே நான் நீ சொன்ன மாதிரி கேட்டேன் ஓகே சொல்லிட்டாங்க. அம்மா எனக்கு எப்போதும் பிரச்சனை இல்லைம்மா ஜிம்மோட விருப்பம் தான் எனக்கு விருப்பம் சொல்லிட்டாங்க. செக்கட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐம் சாரி செக்கே சொல்லிட்டாங்க. அம்மா நீங்கள் நிறைய டைம் மன்னிப்பு கேட்டீங்க சரி அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க வேணாம் ஓகேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ போயிடலாம் ஜெக்கோட அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம்மோட ஃபேமிலி வந்திருக்காங்க. நம்ம ஜெக்கோட ஃபேமிலி நிறைய ஃபேமிலி கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. எவ்வளோ ஹாப்பியாக கிராண்டாக ஒரு ரிசப்ஷன் நடந்துட்டுருக்கு. இப்போ ஜங்கோட அப்பட கேட்குறாங்க ஏன் மிஸ்டர் ஜோனி வந்துட்டு ரிசப்ஷன் வைக்கிறீங்க மேரேஜ் சொல்கிறாங்க. அது மேரேஜ் வந்து சம் சுச்சுவேஷனாக நடந்துச்சு சொல்கிறாங்க. சுச்சுவேஷன் ஆமாம் சம் சுச்சுவேஷனாக நடந்துருச்சு அதனால தான் இப்போ நாங்கள் ரிசப்ஷன் வைக்கிறோம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. பார்ட்டி ரொம்ப கிராண்டாக கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ரிசப்ஷன் பார்ட்டி எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பக்கம் ஜிம் ஜெக்கும் ரொம்ப ஹாப்பியாக கிஃப்டாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஜிம்ல அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மேரேஜ் வந்து சிம்பிளாக தான் நடந்துச்சு அந்த செமன்ஜிக்கு முன்னாடி. இப்போ பார்த்தா இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜெக்கோட ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. உங்கள் பையனை மட்டும் நல்ல பெரிய இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டீங்க. என் பையன் மட்டும் பாவமாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க. பாரு என்னுடைய ஜீவானுக்கும் இதே மாதிரி லைஃப் கிடைக்கும் ஓகே எதாவது பெட்டராக கூட கிடைக்கும் ஓகேவா நீ அப்படி நினைக்காத ஓகேவா. நான் வந்துட்டு அப்படிலாம் பார்த்து கொடுக்கல. ஜேகே ஜிம்மில் லவ் பண்ணுற சொன்னா ஒரே ரீசனுக்காக தான். அப்போ நீ கேட்டேன் நீ யார் எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் சொன்னான். அதுக்கப்புறம் நான் கொடுத்தா சரியா நீ எனக்கு கொடுத்தா என் பையனோட லைஃப் மைக்கேல் கிட்ட என் பையனை கொடுத்தா அவன் லைஃப் எல்லாம் மாறி இருக்கும். அதனால தான் சரியா என் பையன் எங்கே இருந்தால் சேஃபாக இருக்கணும் அங்கே தான் கொடுத்துருக்கேன். ஜீவானுக்கு இதை விட பெட்டர் லைஃப் கிடைக்கும் ஓகேவா. நீ வந்துட்டு பொறாமப்படாத. அவனும் உன் பையனை பாரு உன் பையனை பார்க்கலாம் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி பொறாம என்னத்தோட பார்க்காத. என் ஜீவானும் சரி ஜிம்மும் சரி ஈக்குவல் தான் சொல்கிறாங்க. ஜீவான் பார்க்குறேன் அப்பா அம்மா விடுங்க ஓகேவா. எனக்கு இப்போ தான் கம்மி வயசுனா ஆகுது. போக எனக்கு எல்லாமே வந்துட்டு நானே ஏன் பண்ணுவேன் உங்களை நல்லா பார்த்துப்பேன். அம்மாவை நல்லா பார்த்துப்பேன் ஓகே. அம்மா ஆசைப்படுற லைஃப் நான் கொடுக்குறேன் பாஸ் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் பாஸ் சொல்லிட்டாங்க. இங்கே பாருமா இப்போவும் ஜிம்மில் ஏன் பண்ணுற பண்ணியில் பாதி வீட்டுக்கு தான் கொடுத்துருக்கா. ஜீவனோட ஸ்டடீஸ்க்காக தெரியுமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. தெரியும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜீவன் பார்க்குறேன் அப்பா அம்மாவுக்கு அண்ணாவோட வேலைக்கு தெரியல விடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக எல்லாமே நான் நடந்து முடிச்சிருக்கா. இப்போ ஜிம் ஜெக்கெட் பேக் டு நார்மல் தான். இப்போ அப்படி ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்லிட்டாங்க.
சொல்கிறாங்க. ஏதாச்சும் சொல்கிறாங்க, பாரு எனக்கு வாமிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தாண்டா இருக்குமா, டாக்டர் சொன்னாங்களே சொல்கிறாங்க. எனக்கு இது வாமிட் வந்து ரொம்ப கஷ்டமானுச்சுக்கா சொல்கிறாங்க. என்னடா பண்ணிட்டோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பண்ண போய்ட்டு சாப்பிட உட்காந்துக்கிறாங்க. ஜெக்கி காலை பிடிச்சி விடுறாங்க. கால் பிடிச்சி விடவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி எவ்வளோ மாட்டாச்சு பார்த்துருக்காங்க. ஜெக்கி அழகாக ஜிம்மில் காலெலாம் பிடிச்சி விட்றாங்க. காலை கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன குழந்தைய காலை கிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. உங்கள் குழந்தை இங்கே இருக்க சொல்லிச்சு நமக்கு காமிக்கிறாங்க. இல்லை இதான் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை, செகண்ட் குழந்தை அதை சொல்லிக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கா அவ்வளோ லவ்வா சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, லைஃப்பில் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன், ஜெக்கி பார்க்குறாங்க. நானும் தேங்க் பண்ணேன். ஓகேவா லைஃப்பில் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, லைஃப் அழகாக மூணு ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. இந்த பக்கம் அந்த கார்டனுக்குள்ளே ஒரு பாப்பா ஓடி ஒழிஞ்சிக்கிட்டா. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ இவ இருக்காளே ரொம்ப மோசம், இப்போ தான் தேடிட்டே இருக்காளே. இங்கே பாருமா சொல்கிறாங்க. இப்போது ஒரு பாப்பாவோட வாய்ஸ் தான். பாரு மினி ஒழிஞ்சிக்கிட்டேன் வந்து கண்டுபிடிங்க சொல்கிறாங்க. மினி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது எந்திரியை சொல்கிறாங்க. இப்போது அந்த பாப்பா எட்டி பார்க்குறது, அந்த ஃப்ளவர்ஸ் கார்டன் பாப்பா எட்டி பார்க்குது. பார்த்தா அதுவே ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்குது. பார்க்குறாங்க அழகாக இருக்குது. சோ இப்படி அழகாலே நான் கொண்டு போகல சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி சிரிச்சு நான் கொண்டு சொல்கிறாங்க. அம்மா நானும் கொல்ல சொல்கிறேன். உண்மையாக நீ அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, ஃப்ளவர்ஸ் கூட பார்க்குறப்ப நீ தான் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கிட்ட வாடு தாங்குவோம். அம்மாவுக்கு டயர்டாக சொல்கிறாங்க. அச்சோ அம்மாவுக்கு டயர்டாக இருக்கா சொல்லிட்டு ஓடி வந்துட்டு பார்க்குது. என்னாச்சும் அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க. உன் பின்னாடி ஓடி நான் நான் வந்து நிறைய இழைச்சி போயிடும் சொல்லிட்டாங்க. இழைச்சி போயிடுவீங்களா சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் ஆக மாட்டேங்க, நான் ஓட மாட்டேன். மினி சமத்து சொல்லிட்டாங்க. அப்படியா மினி சமத்தெல்லாம் சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ரிப்பீட் பண்ணுறாங்க. பேபி சாப்பிட்டுக்குது. அம்மா டேடா போயிடுவாங்க சொல்லிட்டாங்க. டேடா வீட்டுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. சரியாக வாங்கிட்டு வருவாங்க சொல்லிட்டாங்க. சாக்லேட்டே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் வந்து கெஃபேக்கு போகிறதில்ல, ஏன்னா பேபி வந்து வீட்டில் இருந்தாலும் ஜிம் வந்து பேபி வீட்டில் தான் பார்த்துப்பாங்க. எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப தான் போவாங்க. ரொம்ப நேரம் தான் போவார், அதிகமாக போக மாட்டார். இப்போது இந்த பக்கம் நம்ம ஜெக்கி கட்ட வந்துடுறாங்க. கார் விட்டு இறங்கி வராங்க. அவ்வளோ திங்ஸ் எடுத்துடுறாங்க. ஜிம் பக்கம் இரு டேடாவா திங்ஸ் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டாங்க. சரி மாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் போயிட்டு நிறைய திங்ஸ் எடுக்கிறாங்க. ஜெக்கி பக்கம் என்ன பண்ணுற சொல்லிட்டாங்க. திங்ஸ்லாம் ஆட விட்டு நாட்டு ஜெக்கி பக்கம் எடுத்து போய்ட்டு வைக்கிறாங்க. நீ பட்டுக்கு வந்துட்டு பேபி கூட ப்ளே பண்ண ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் பக்கம் ஜம்கா எல்லாருக்கும் எதுக்கு பண்ணுற சொல்லிட்டாங்க. நான் பண்ண வேறு பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. பாரு என் ஒய்ஃபு சரி குழந்தை சரி நல்லா பார்த்துப்போம் சரியா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. வரலாமா சொல்லிட்டாங்க. அங்கிள் ஆண்டி உள்ளவங்க சொல்கிறாங்க. இப்போ செக்கடம்மா வந்து பார்க்குறாங்க. என்னப்பா செக்கே அது திங்ஸ் வானது ஆமாம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கடம் பார்க்குறாங்க. ஏப்பா நாங்கள் டூர் போகிறோம், மினி கூட்டிகிட்டு போவா கேட்குறாங்க. இப்போ மினி பார்க்குது. ரெண்டு டூர் சொல்லிட்டாங்க. ஆமாடா ஒரே சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்லி பேபி சொல்லுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. மினி எந்த நான் எந்த போமா சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் மினி கூட்டிட்டு போகிறீங்களா. ஆமாடா கூட்டிட்டு போகிறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. சரிட்டு இப்போ ஜெக்கி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி தராங்க. மினி மதனை போய்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகேம்மா சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பக்கம் போயிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு கேட்கவான்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. செகண்ட் பேபி வேணும்னு நினைக்கிறீங்களா சொல்லிட்டாங்க. ஆமாடா ஃபஸ்ட்டு பேபி பிறகு முடிவு எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்ட சரியா அவ்வளோ அழுது என்னால் மறக்க முடியாத டேவை அது செகண்ட் பேபி வேணும் முடிவு பண்ணிட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. ஆனால் சொல்லிட்டாங்க போதும்டா மினி மட்டும் போதும் ஓகேவா, உன்னோட என்ன லவ் மீனிங் அது போதும் ஓகேவா. ஏன்னா எனக்கு என் ஒய்ஃப் ரொம்ப லவ் பண்ணோம். ஸோ எனக்கு ஒரு பேபி போதும் ஓகேவா. அந்த பேபி கொஞ்சத்துக்கு அது போதும் ஓகே. நம்மளோட மீனிங்கா மற்றபடி என்னோட பேபியில் வேணாம் ஓகேவா. நீ நான் மினி இதான் நம்ம 3 பேர் தான் அழகாக லைஃப் இது போதும் ஓகேவா சொல்லிட்டாங்க. மினியை அழகாக வளர்க்குறோம், நல்லா வளர்த்து கிராண்டாக மேரேஜ் பண்ணி அவளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃபாக செட்டில் பண்ணி தரோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு படிக்கணும் அவள் ட்ரீம்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி தரோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் நீ நானும் இதே வீட்டில் ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கும் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் எப்படி ஒரு பேட் பாய் இப்படி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்தப்போ நீ மணிக்காக தானே ஆக்டிங் கொண்டு வந்திருக்கா, ஏன் உன் எடுத்துக்கிட்டது தப்பு, எக்ஸ்ட்ரா மணி தர வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கிட்ட வந்தீங்க தெரியுமா, என் ஷர்ட்டில் கை வச்சிங்க. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜெக்கியோட பேச மாறி போயிடுது. அச்சா ஜங்கா இப்போ பாரு இப்போ அப்படி இல்லை ஓகேவா நான் அப்பா சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பர்சனை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என் லைஃப்பில் கரெக்டான டைம் வந்திருக்கு ஓகேவா. அதனால எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலிலாம் கிடச்சிருக்கு, ஒரு லவ் இப்படி ஒரு ஃபேமிலி எனக்கு இதெல்லாம் என்னன்னு இப்போ தான் தெரியுது ஓகேவா. என்னோட சின்ன வயசில் நான் வாழ லைஃப்பில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன்டா சொல்கிறாங்க. நிச்சயமாக ஆமாம் என்னோட அம்மாவா நீ இருக்க, அப்புறம் என் பொண்ணு இருக்கால அவள் அதை விட மேலே 2 பேரும் அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் மேடம். எனக்கு இது போதும் தெரியுமா. நான் ஸ்டார்டிங் நினச்சேன் நானும் ஒரு பாசம் கேர் பண்ணுவேன்னா நினச்சேன். யாருமே கேர் பண்ணவே மாட்டேன். ஆனால் இப்போ வரை என்னோட உலகமே நீங்கள் 2 பேர் தான் தெரியுமா அப்படி சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக ஜிம் படி ஜெக்கி இப்போ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கிக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஜிம்மில் அவ்வளோ லவ் வச்சிருக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. பேட் பாய் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. யுவர் மை பேட் பாய், யுவர் மை குட் பாய், யுவர் மை எவ்ரி திங்ஸ் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக இருக்குது. இந்த வருஷம் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஜெக்கி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப அழகமாக ஆயிடுச்சு. இதோட ஸ்டோரி நான் என் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுது ரெக்கார்ட் பண்ணும்போது. மேபி உங்களுக்கு கேட்குறது கம்ஃபர்டபுளாக இல்லைக்கா சால்ட் ஓகேவா. நிறைய இடத்துல ஸ்டக் ஆகுது இல்லை திக்கிட்டு நான் பேசுறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் பேசும்போது கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. சாரி. அப்புறம் பை டேக் கேர் எவ்ரி ஒன்.